நீங்கள் இந்த பக்கம் வாங்க. எனக்கு உங்கள் ஃபேஸ் தெரில. எதுக்கு பேக் பெயினுக்காக அதை வச்சுக்கிங்களா? சரி சரி. முடுக்கம். அக்சலரேஷன். வராருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிங்களே, என்னது? அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாஸ் பண்ணுறாங்களா? டெப்டி கலெக்டர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. குரூப் 1 பாஸ் பண்ணி ஐஏஎஸ் கிடையாதாங்க, டெப்டி கலெக்டராக தான் பாஸ் ஆகி போயிருப்பாங்க. அவங்கள ப்ரொமோட் பண்ணுவாங்க. சரியா? யூபிஎஸ்சியில் சும்மா ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வைப்பாங்க, அது எழுதுனா போதும், அவங்கள ப்ரொமோஷன் பண்ணி ஐஏஎஸ்ஸாக மாற்றுவாங்க. அப்படி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எழுதி போனவங்களில் குரூப் 1 கேட்டரில் இருக்காங்க இல்லையா, அதே கேட்டரில் வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆளுங்களை எடுத்து அந்த மாதிரி கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணும், இவங்களை வந்து ஐஏஎஸ்ஸாக நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்தவங்க தான். என்ட்ரன்ஸு நடுவில் வந்துச்சு, இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில. அதுக்கு முன்னாடி கிடையாது, நடுவில் கொண்டு வந்தாங்க, அப்புறம் திரும்பவும் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி கிடையாது, எக்ஸாம் கிடையாது. குரூப் 1 ரேங்கில் இருந்தால் தான் கொடுப்பாங்க. அந்த ரேங்க் ப்ரொமோட் ஆகி கீழே இருந்து கூட போயிருப்பாங்க, அது மாதிரி இருந்தால் தான் கொடுப்பாங்க. இங்கே இருக்காருல்ல இவரே அந்த இது கிடையாது, டைரக்ட் ஐஏஎஸ் கிடையாது. இவரே கார் மேகமாக இருக்கார். இப்போ ஒரு பேர் என்ன, கார் மேகமா, அவரெல்லாம் டைரக்ட் ஐஏஎஸ் கிடையாது. இந்த மாதிரி இவர் ஆக்சுவலாக டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருந்தவர், அவர் ப்ரமோட் பண்ணாங்க. அது மாதிரி கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க, அப்படி பண்ணியிருப்பாங்க அதை. சரி, முடுக்கம். அப்புறம் என்ன, ஏதாவது டவுட்டு கேட்டிங்களா? கேளுங்க. அது ஐஎம்எஃப் அது இதுன்னு சொன்னீங்களே. ஐஎம்எஃப்பா? என்ன சொன்னாங்க? ஐஎம்எஃப்னா யார்? மற்றவங்களாம் ரீகால் பண்ணுங்க. நியூஸ் படிக்கிறீங்களா? அதான் பன்னாட்டுன்றீங்களே, அப்புறம் 2 சர்வதேசம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். பன்னாடுனாலும் சர்வதேசனாலும் ஒன்று தான். ஆமாம், ஐஎம்எஃபோட வேலை என்ன? நம்மக்கிட்ட பத்தலைன்னா கடன் வாங்குவோம், ஆர்பிஐ தான் போய் வாங்கி அதை கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க. அதனால் அதை பற்றி இங்கே நல்லா செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆர்பிஐ. சரி, ரைட். இயற்பியல் பார்த்துக்கிட்டு இருக்குமா? அக்சலரேஷன். முடுக்கம். லைட்டாக புவியீர்ப்பு முடுக்கத்தை பற்றி பார்த்துருப்போம். என்ன கொஸ்டின்? இல்லையே, அதுக்கு ஆன்சர் சொல்லலையே. ஹெவி வெஹிக்கிள்லாம் என்னாகும்? டயர் அதிகப்படுத்துவாங்க, அதிகமாக இருக்குது. என்ன காரணம் சார்? ஹெவி வெஹிக்கிள்லாம் நிறைய லோடு ஏற்றிட்டு போகிற வண்டிலாம், நிறையான வெயிட்டானது கனமானது இருக்கணும். என்ன காரணம்? வெரி குட், அதுதான் ஆன்சர். சரியா? இப்போ 4 சக்கரம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி 4, நார்மல் லாரியில் பின்னாடி 4 இருக்கும், முன்னாடி 2 இருக்கும். அது லோடு ஹெவியாக மெட்டீரியல் தூக்குறாங்க அப்படின்னாக்கா இன்னும் 2 சக்கரம் சேர்ந்து வரும், 4 சக்கரம். இன்னும் ஹெவியாக மாறிச்சுன்னா இன்னும் 4 சக்கரம் சேர்ந்து வரும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. பைபாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டிலாம் நிறையா சக்கரம் இருக்கும், பெரிய இரும்பு ராடு அது மாதிரி ஏதாவது தூக்கிட்டு போவாங்க, அல்லது பெரிய பாய்லர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. என்ன சார் காரணம்னா, இப்போ இந்த 6 வீல் மட்டும் இருந்தாக்கா பரப்பு கம்மியாக இருக்கும். பரப்பு கம்மியாக இருந்தால் என்ன அழுத்தம் அதிகமாக இருக்கும்.
நேற்று வந்தீங்களா? ஏரியா தரைக்கும் வண்டிக்கும் நடுவில் பரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, டயரை அதிகப்படுத்தினாங்கன்னா பரப்பு அதிகமாகும். தரைக்கும் அந்த வண்டிக்குமான ஏரியா வந்து டச்சிங் ஏரியா வந்து அதிகமாகும். சரியா? அப்போ என்ன ஆகும், அழுத்தம் குறையும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும், டயர்லாம் அப்பப்போ வெடிச்சிடும். அழுத்தம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், வெடிச்சிடும் தாங்க. ஓகேவா? எத்தனை வீல் இருந்துச்சு? 10 10எல்லாம் இருக்காது. அது 10,000 வீல் அவ்வளோலாம் அந்த அளவுலாம் வீல் இருக்குங்களா? சரி. முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு. முடுக்கம்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். அதோட எஸ்ஐ அலகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இப்படி எழுதலாம். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இப்படி எழுதலாம். ஓகேவா? ரைட். முடுக்கம்னா என்ன சார் அப்படின்னா, வீடியோ பார்க்குறப்ப எழுதிக்கங்க, புக் எடுத்து படிங்க. அதாவது திசைவேக மாற்று வீதம். திசைவேக மாற்று வீதம். மாற்றுனா என்ன அர்த்தம்? மாற்றம் அடைகிறது. திசை வேகத்தில் மாற்றம் அடையுது. அது எந்த ரேட்டில்? ரேட்டு தான் வீதம் இங்கிலீஷில். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. வெலாசிட்டியில் சேஞ்ச் ஆகுது. ரேட்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ காலத்தில். சரியா? வெலாசிட்டியினுடைய எஸ்ஐ அலகு என்னது? மீட்டர் பர் செகண்ட். இது இன்னும் மீட்டர் பர் செகண்ட். பர் செகண்டில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? சரியா? இன்ட்டு 2 எஸ் பர் செகண்டில் இந்த மீட்டர் பர் செகண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது பர் செகண்டில். அதனால தான் அது மீட்டர் பர் எஸ் இன்ட்டு எஸ். மீட்டர் பர் எஸ் ஸ்கொயர். அதான் இப்படி எழுதலாம். மீட்டர் எஸ் பவர் மைனஸ் ஸ்கொயர் -2 அப்படி வரும் ஃபார்முலா. சரி பார்ப்போம், அதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ ஒரு வண்டி, பைக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட்னால அதே வச்சுக்குவோம். அதோட திசை வேகம் ஆ 10 மீட்டர் பர் செகண்ட். 10 மீட்டர் பர் செகண்ட். அது அந்த வண்டி ஒவ்வொரு செகண்டும் அதோட வேகத்தை 2 மீட்ரு பர் செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. 2 மீட்ரு பர் செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. ஒவ்வொரு செகண்டும் 2 மீட்ரு பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் அதோட வேகம் வேகம்னா திசை வேகம்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கு 2 மீட்டர் பர் செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் கடந்த தொலைவு, மொத்தமாக கடந்த தொலைவு. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது இடப்பெயர்ச்சி, மொத்த இடப்பெயர்ச்சி. அப்படி தான் போகணும். ஏன்னா இது வெலாசிட்டி தானே, மொத்த இடப்பெயர்ச்சி. இதை பார்த்தீங்கன்னா தான் புரியும். மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எல்லாம் போய் மாட்டிக்குவீங்க. ஃபஸ்ட்டு செகண்டில் அது எவ்வளோ தூரம் போயிருக்கோம்?
அதோட ஸ்பீடு அதையும் சேர்த்தணுமா? வெலாசிட்டி தான் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டில் 10 மீட்ரு பர் செகண்ட். ஃபஸ்ட்டு செகண்டு தானே, நோ சேஞ்சிங்கு, இது 0. அதோட திசை வேகம் 0விலேருந்து ஓகே இப்படி வச்சுக்கலாம் 10 மீட்டர் பர் செகண்ட். வாங்க வாங்க வாங்க. ஃபஸ்ட்டு செகண்டில் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்காது, அப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது, அதை விட்டுருங்க. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் அது எவ்வளோ தூரம் கடந்திருக்கும்? 10 மீட்ரு கடந்திருக்கும். ரெண்டாவது செகண்டில் அதோட வேகம் என்னவா இருக்கும்? 12 மீட்டர் பர் செகண்டில் போகும். ஆமாவா? வெலாசிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது இங்கே? எவ்வளோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி? 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 2 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அது. அப்போ மொத்தம் எவ்வளோ கலந்துருக்கும்? 22 மீட்டர் கடந்திருக்கும். புரிஞ்சுக்கணும். அடுத்தது மூணாவது செகண்ட் வேகம் எவ்வளோ இருக்கும்? 14 மீட்ரு 15 செகண்ட். சேஞ்ச் இன் வெலாசிட்டி எவ்வளவு? 2 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதை இங்கே எழுதி, இதை நான் இங்கே எழுதியிருக்கணும், பரவாயில்ல. இப்போ மொத்தம் கடந்த தொலைவு எவ்வளவு? 36 மீட்ரு. புரியுதானே? இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போது ஒவ்வொரு செகண்ட் இப்போது ஒரு வாகனத்தின் முடுக்கம் அக்சலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா இதுதான் அர்த்தம். புரிஞ்சதா? புரிஞ்சா இல்லையா? ஒவ்வொரு செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துருப்போம். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்தோமா? ஸ்மால் ஜி. மேலே தூக்கி போடுற பால் அதோட முடுக்கம் எவ்வளோ இருக்கும்? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அவனா என்ன அர்த்தம்? இங்கேருந்து பாலை மேலே எறிகிறீங்க, 10 மீட்டர்னு வச்சுக்கோ, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எரிஞ்சாச்சு. எல்லாம் மேலே இருந்து இங்கேருந்து கீழே போடுறீங்க பாலை. ஃபஸ்ட்டு செகண்டில் அதோட வேகம் எவ்வளோ இருக்கும்? 10 மீட்ரு. ரெண்டாவது செகண்டில் அதோட வேகம் 30 மீட்ரு பர் செகண்ட். டபுள் ஆகும்ல. ஒவ்வொரு செகண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? செகண்ட் ஸ்கொயர் தானே. மூணாவது மீட்டரில் அதோட இது எவ்வளவு? 30 மீட்ரு வேகத்தில் போயிட்டுருக்கும். மூணாவது செகண்டில் அது கடந்த தொலைவு ஃபஸ்ட்டு செகண்டில் 10 மீட்ரு, ரெண்டாவது செகண்டில் 20 மீட்ரு, மூணாவது செகண்டில் 30 மீட்ரு. 3 செகண்டுக்குள்ள அது எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கும்? 60 மீட்ரு ட்ராவல் ஆகிருக்கும். புரிஞ்சதா? அவ்வளோதான். இதோட எஸ்ஐ யூனிட் என்னது? அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கணும். படிப்புனாவே புரிஞ்சுக்கிறது, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் படிப்பு, மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. ரைட். முடுக்கம் ஒரு வெக்டார் அளவு. ஆமாவா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி தானே. வெலாசிட்டி என்னது? ஒரு வெக்டார். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்தது தான் வெலாசிட்டி, வெலாசிட்டியிலேருந்து வந்தது தான் அக்சிலரேஷன். தமிழில் இடப்பெயர்ச்சி. எந்த பக்கம் இடம்பெயர்ந்தது சொல்கிறோமா? அது என்னது? வெக்டார், திசை சொல்லணும். அடுத்து என்ன பண்ணணும்? இடப்பெயர்ச்சியிலேருந்து வந்தது தான் இது திசை வேகம். அப்போது திசை வேகத்திலேருந்து வந்தது தான் இது முடுக்கம். அப்போது இடப்பெயர்ச்சி வெக்டார் ஸ்கேல் அப்படின்னாக்கா இது மூணுமே வெக்டார் ஸ்கேல் தான். திசை சொல்லணும். இது வேகம் நம்ம நார்மல் லைஃப்பில் வேகம் யூஸ் பண்ணுறோம். சிறுத்தையோட வேகம் எவ்வளோவா? 25 மீட்ரு பர் செகண்ட். அதிலேருந்து 30 மீட்ரு பர் செகண்ட். ஒரு செகண்டில் 30 மீட்ரு போயிருமா? இப்படிங்கிறதுல 30 மீட்ரு பாருங்கள், நினைஞ்சு கூட பார்க்க முடியாது. சரி, வட்ட இயக்க வேகம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்பீட் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஸ்பீட் ஆஃப் சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம். இது நேர்கோட்டு இயக்கம். இப்போ பேசுனதெல்லாம் இப்போ பார்க்குறது வட்ட இயக்கம்.
ஒரு வட்டம் இருக்குது. வட்டம் இயக்குனான்னு அர்த்தம் அந்த மையத்தை வச்சு ஒரு வண்டி இப்படி சுற்றிக்கிட்டு வருது. சரியா? அது எவ்வளோ தூரம் சுற்றுச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? சுற்றளவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா எவ்வளோ தூரம் சுற்றுச்சின்னு தெரிஞ்சிடும். அதை தான் வேறு மாதிரி சொல்கிறானுங்க. சுற்றளவை கண்டுபிடிச்சி அதானே அது சுற்றளவு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. 100 மீட்ரு சுற்றளவு கொண்ட ஒரு வட்டத்தை ஒரு குதிரை 10 செகண்டில் கிடக்குது. அதோட வேகம் என்ன? சுற்றளவு எடுத்துக்கணும். சுற்றளவு அதாங்க ஃபார்முலாலாம் ஒன்றுமே கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சால் முடிஞ்சு போச்சு. சரியா? டிவைடட் பை 10 செகண்ட். அப்போ எவ்வளவு? 10 மீட்டர் பர் செகண்ட். இதெல்லாம் தான் கேட்பாங்க. பெரிய அந்த கம்ப சித்திரம் எதுவுமே கிடையாது. இந்த பேசிக்லாம் புரிஞ்சு வச்சுன்னா அவன் எப்படி கேட்டாலும் அந்த இடத்துல எழுதிட்டு வந்துடலாம். மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீ படித்த கொஸ்டின் வந்தால் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. சுற்றளவு எடுத்துக்கொண்ட காலம். சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். இங்கிலீஷில் ஓகேவாமா? நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கள வீடியோ பார்த்துக்கிட்டு? இல்லையா? புக்கு படிக்கிறீங்களா இல்லையா? புக்காது பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க. ரைட். துணி துவைக்கும் இயந்திரத்தில் துணி உலர்த்தியில் மைய விலக்கு விசை செயல்படுது. இது ஒரு விசையில் இது ஒரு விசை. உராய் விசை மட்டும் நமக்கு தெரியும். உராய் விசை, உந்து விசை, இழு விசை. அது 3 தெரியும் இங்கிலீஷில். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இழு விசை அதாவது புல்லிங் ஃபோர்ஸ், புஷ்ஷிங் ஃபோர்ஸ். இது ரெண்டுக்கு ஏதாவது நடைமுறை வாழ்க்கையில் எக்ஸாம்பிள் கொடுங்க இங்கிலீஷில். உராய்வு விசை, இழு விசை. வெளியிலேருந்து கதவை திறப்புக்கீங்க, அது என்னது? புல்லிங்கா? வெளியிலேருந்து கதவை திறக்கிறீங்க என்ன? புஷ்ஷிங் ஃபோர்ஸ், உந்து விசை. உள்ளேருந்து கதவை திறக்கிறீங்க, புல்லிங் ஃபோர்ஸ். சரியா? கீழேருந்து இப்போ பேக்கை கையில் எடுத்தீங்களா? என்னது அது? என்ன ஃபோர்ஸ் அது? புல்லிங் ஃபோர்ஸ். சரியா? ரைட். ஒரு வண்டி நின்றுட்டுச்சு, அதை தள்ளி விட்றீங்க, அது வந்து என்னது? உந்து விசை. இதை பற்றிலாம் தெரியும் நமக்கு. ஆமாம், விசை இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, இந்த வேலையும் நடக்காது. விசை உருவாகணும்னா அங்கே என்ன வேணும்? ஆற்றல் வேணும். பேசாதீங்க, கவனிங்க. வராதவங்க வீடியோ பாருங்கள். அப்புறம் இது இந்த இதுலேயும் பாதி காணாமல் போயிடும். அது இல்லாமல் இன்னும் 2 ஃபோர்ஸ் இருக்குது. வட்டமான இயக்கமாக இருந்தாக்க இந்த 2 ஃபோர்ஸ் அங்கே இருக்கும். எந்த ஒரு பொருள் வட்டமாக இயங்கிட்டு வருதோ, வட்டம்னா என்ன அர்த்தம்? ஒரு மையத்தை வச்சு அது அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். ஃபேன் சுற்றுதா? வட்டை. எதெல்லாம் வட்டமாக சுற்றுதோ அங்கே கட்டாயம் இந்த 2 விசையும் இருக்கும். மைய நோக்கு விசை, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். என்னது? தமிழில் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரியும், இங்கிலீஷ் மனப்பாடம் தான் பண்ணி வச்சுருப்பீங்க. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ரெண்டாவது மைய விலக்கு விசை. விலகி போகிறது எந்த லா வரும்? இந்த லாவா எந்த லா? குண்டுலாவா? மைய விலக்கு விசை. மாறுதிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். இது மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்பட்டால் மைய நோக்கு விசை. அதான் தாய்மொழி. அதனால தான் அவங்கள தாய்மொழி படிக்க விட மாட்டேங்கிறானுங்க ஐக்கிய பசங்க. சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ். நான் எப்படி சார் இது மனப்பாடம்? இது
தமிழில் இப்போ நான் கேட்டிருந்தேன், இங்கிலீஷில் டேரெக்டாக கேட்டிருந்தேன்னா கன்ஃபியூஷன் ஆகிருப்பீங்க, இதுவான்னு. ஆமாம் தானே? ஆ ராஜாஸ்ரீ ஆயிருப்போம் இல்லையா? ஓப்பனா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நான் இதை எப்படி தெரியுமா நாகம் பண்ணி வச்சுருப்பேன்? இது க்ளோஸ் ஆகிருக்கா, பிஎஃப், இது ஓப்பனில் இருக்குது, வெளியில் போகுது. க்ளோஸ் ஆகிருந்தாங்க இருக்கணும், உள்ளே தான் இருக்கணும். அப்படி தான் நாகம் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் மிஸ் ஆகாது. அது ஆனால் நம்ம தாய்மொழியில் தேவையே இல்லை, மைய நோக்கு விசை. ஆமாம். இப்போ பாருங்கள், ஒரு நார்மலாக பார்த்துருப்போம், ஒரு பொருள் இயக்கத்தில் இருந்துச்சுனாக்கா எவ்வளோ வேகத்தில் போகுதோ அதே வேகத்தில் நேர்கோட்டில் போயிட்டே இருக்கும். கரெக்டாக? அதான் நியூட்டனுடைய முதல் விதி. விதினா அது கன்ஃபார்ம், ப்ரூவ்டு. பட் நம்மளோட சூரியன் இருக்கா, தமிழ்நாடு இந்திய அரசியல் மாதிரியே தான். தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் மாதிரியே தான். சரி, சூரியனை நோக்கி எது பூமி என்ன ஆகுது? சுற்றிட்டு தான் வருது. அப்போ கட்டாயம் இது நேராக தானே போகணும். ஏன் சூரியனை சுற்றிட்டு வருது? இதுக்கும் நடுவில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அதனால தான் இது சூரியனை விட்டு நேராக அப்படி போகாமல் சூரியனே சுற்றி வருது. ஒவ்வொரு செகண்டும் அந்த ஈர்ப்பு விசை எங்கே இருக்கும்? பூமியோட மையம், சூரியனோட மையம், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். தெரியுமா அந்த விஷயம்னா? தெரியாது. இது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரியா? தொடா விசை. தொடாமல் அதுக்குள்ளே செயல்படுது. தொடா விசை. இந்த விசை இருக்கு இல்லையா? இப்போது சூரியனை சுற்றி பூமி சுற்றிட்டு வருது. அப்போ ஒவ்வொரு செகண்டும் அதோட திசையை மாற்றிக்குது. அதுக்கு எந்த விசை காரணம்? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. பூமியை சூரியன் என்ன பண்ணுது? இழுக்குது. அதனால தான் சுற்றிக்கிட்டே வருது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஆள் ஒரு கயிறில் கல்லை கட்டிட்டு என்ன பண்ணுறான்? கிருன்னு சுற்றுறான். கல் வெளியில் போகுமா? போகாது. ஏன்? மைய நோக்கு விசைனால். அவனை சுற்றியே தலைக்கு மேலே சுற்றுறான், சுற்றிக்கிட்டே வரும். அந்த விசை எப்படி செயல்படுது? அவனோட கையிலேருந்து இந்த கயிறு வழியாக அந்த கல் மேலே செயல்படுது. இதே மாதிரி தான் இங்கே கயிறு தொடு விசை. இங்கே கயிறுலாம் கிடையாது, மறைமுகமாக இருக்குது, தொடா விசை. இப்போ காந்தம் இருக்கு இல்லையா? காந்த இரும்பு இருக்குது, அல்லது ஒரே வகையான காந்தம் தள்ளி விடுது, சவுத்து தள்ளி விலகி போயிடும். விசை செயல்படுதா இல்லையா? இதில் என்ன ஃபோர்ஸு? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இதுக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க இதெல்லாம். இதே தொடு விசை, இதே தொடா விசை. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்குது. எந்த விசை? அதுக்கு பேர் அதான் ஈர்ப்பு விசை. இப்போ ஈர்ப்பு விசை, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை என்ன விசைன்னு கேட்பாங்க. என்ன விசை? மைய நோக்கு விசை, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். புரிஞ்சுதா? எங்கெங்கெல்லாம் இருக்கும்? எந்தெந்த பொருளாம் சுற்றுதோ அந்த பொருள் மேலாம் என்ன இருக்கும்? மைய நோக்கு விசை இருக்கும். ஓகேவா? சரி. அடுத்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபோர்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் செயல்படும். அது சென்ட்ரிஃபியூகல். எப்படி அதை சொல்லலாம்? தயிர் கடையிறமா? அதை விடுங்க. என்னது?
கிரைண்டர் ஓடுதா? மாவெல்லாம் எங்கே இருக்கும்? ஓரத்தில் தான் இருக்கும். அந்த மாவை உள்ளே தள்ளி விட்றதுக்கு அங்கே ஒரு கை வச்சுருப்பாங்க. சொல்லலாமா? அதேமாரி பஞ்சு மிட்டாய் தயாரிக்கிறான்ல, பஞ்செல்லாம் எங்கே இருக்கும்? ஓரத்தில் தான் இருக்கும். இங்கே மட்டும் உயரமாக இல்லை அப்படின்னா பஞ்செல்லாம் தெரித்து வெளியில் ஓடி இருக்கும். அதனால தான் உயரமாக வச்சுருக்கான். அதே மாதிரி வாஷிங் மிஷின் இருக்கா? ட்ரையர் போடுவீங்களா? கடைசியில் போட்டான்னா கரகரன்னு சுற்றும். துணியெல்லாம் எடுத்து பாருங்கள் எங்கே இருக்குன்னு. சைடில் தான் இருக்குது எல்லாமே. பட்டு அந்த துணிக்குள்ளே இருந்த துணி அங்கே மாட்டிக்கிச்சு. ஆனால் தண்ணி மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணியில் என்ன ஆயிரும்? தெரிச்சு வெளியில் ஓடிடும். கேட்பாங்க, உங்களுடைய இந்த துணி துவைக்கும் இயந்திரத்தில் அந்த ட்ரையர் காய வைக்கும் உலர் இயந்திரம் இயங்கும் பொழுது என்ன விசையால் துணி ட்ரை ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. துணி ட்ரை ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? துணியில் இருக்கக்கூடிய H2O மாலிகுல் உள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். வெளியில் ஓடிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சுற்றும் பொழுது என்ன ஆகும்? தெரிச்சு அது ஓடிடும். துணி போக முடியாது. துணி மாட்டிக்கிச்சு. அந்த ஓட்டை சின்ன சின்னதாக தானே இருக்குது. இது முன்னே தெரிச்சு வெளியில் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லோரும் தயிரெலாம் கடைஞ்சி பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, இன்னும் இருக்குது பழசெல்லாம். எல்லோரும் இதை பார்த்துருக்கீங்களா? தயிர் கடைஞ்சி தயிர் உர ஊற்றிட்டு கடையில் வாங்கிட்டு வர தரையெல்லாம் வெண்ணெய் வராது. அதெல்லாம் வெண்ணெயெலாம் எடுத்து போகணும். சக்கை தான் அது. ஆமாம். தண்ணி ஊற்றி என்ன பண்ணுவாங்க? கடைவாங்க. மத்து இருக்கா? மத்து. இந்த மத்து இப்படி ரவுண்டாக இருக்கும். சரட்டுன்னு சுற்றுவாங்க. இதுதான் மத்து. மத்தோட குச்சி சுற்றுறாங்களா? இந்த குச்சியை மையமாக வச்சு தான் என்ன ஆகுது? இந்த மத்து எப்படி சுற்றும்? கிருன்னு சுற்றும். அப்போ மைய நோக்கு விசை இங்கே இருக்குது. அதனால தான் அது சுற்றுது. அதுக்கு ஈக்குவலான மைய விலக்கு விசை இருக்கும். சரியா? இந்த ஏரியாவில் இருக்குல்ல மோர், அது மேலே அந்த மைய விலக்கு விசை பட்டு மோர் என்ன ஒன்று தெரிச்சு போய் பாத்திரத்தில் அங்கே விழுகும். அங்கே விழுந்த உடனே தண்ணி தனியாக ஓடி வந்துடும். சரியா? தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டு அது தனியாக ஓடிடும். 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. ஒன்றா கலந்துருக்கிறவங்க பிரிஞ்சிருவாங்க. இப்போ மத்து கடைகிறது என்ன விசையில் தான் செயல்படுது? வெண்ணெய் எடுக்கிறது மைய விலக்கு விசை. அடுத்தது லேபிலலாம் பார்ப்பீங்க. பிளட்டுலாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அதாவது இது பண்ணுவாங்க, எடுத்து இப்போ பிளட் எடுத்து கொடுப்பீங்க. அவன் வச்சு பிளட்டு வந்து ஒரு பிளாஸ்மா. எப்படி? மோர் வந்துட்டு தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேட்டு, தண்ணிக்குள்ளே ஃபேட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அதை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி பிளாஸ்மா அது ஒரு லிக்யூடு. அதுக்குள்ளே தான் அந்த செல்லெல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். WBC, RBC, பிளேட்லெட் அதெல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை பிரித்து எடுக்கணும். அவன் என்ன பண்ணுவான்? லேபில் ஒரு 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 சக்கரை மாதிரி இருக்கும். நடுவில் கொண்டு போய் வச்சுருவான் அந்த டெஸ்ட் டியூப்பை. அதுவும் இப்படி இருக்கும். கரன்னு சுற்றிக்கிட்டு வரும். சுற்றும் பொழுது என்ன ஆகும்? பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருள்லாம் தனித்தனியாக வந்துடும். பிளாஸ்மா தனியாக போயிடும். அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எல்லாத்துலேயும் என்ன யூஸ் ஆகுது? மைய விலக்கு விசையினால தான் அந்த வேலை செய்யப்படுது. புரிஞ்சிடுச்சா எல்லாத்துக்கும்? 2 பார்த்துட்டிங்களா இல்லையா? அதேமாதிரி வேகமாக சுற்றுனீங்கன்னா வேகமாக தெரிஞ்சு ஓடும். ஏன்னா மைய நோக்கு விசை நீங்கள் வேகமாக கொடுக்குறீங்க. அதுக்கு ஈக்குவலான அளவு தான் என்ன இருக்கும்? மைய விலக்கு விசை. மெதுவாக சுற்றுனீங்கன்னா மெதுவாக தான் தெரிஞ்சு விடும். புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு கூட எக்ஸாம்பிள் சொல்ல. இப்போ ராட்டனை சுற்றுதில்ல, அந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது சர்க்கஸுக்கெலாம் போயிருக்கீங்களான்னு தெரியல. குதிரை ராட்டனம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சினிமாவிலேயாவது பார்த்துருக்கணும். அது அப்படியே சுற்றும். குதிரை அப்படியே விலகி போகும் 4 பக்கமும். வேகமாக சுற்றுச்சுன்னா குதிரை அது வரைக்கும் போகும். மைய விலக்கு விசை. கொடராட்டணும். பீச்சில் இருக்கா? எந்த பீச்சில் இருக்கா தெரியலையா? அங்கே இருக்கா என்ன? அந்த மாதிரி திருவிழா போட்டாங்கன்னா இருக்கும். வெறினா அவங்கள பார்த்த மாதிரி தெரில. சரி, ரைட். இருக்கா? அந்த மாதிரி கொடராட்டணும். அது சென்ட்ரி ஃபியூஜா சென்ட்ரிஃபியூஜ் மெஷினா? சரி. அடுத்தது பொழுதுபோக்கு பூங்கா. அந்த குடை ராட்டணும்.
நீங்கள் சொன்னீங்களா அதே தான் அந்த பேர். சுற்றும் பொழுது மைய விலக்கு விசை செயல்படுது. அதனால தான் வேலையை அப்படி ஓடும். தமிழ்நாட்டில் உள்ள சில அனல் மின் நிலையங்கள் அதெல்லாம் முடிஞ்சா ரைட். மைய நோக்கு விசை மைய விலக்கு விசை அது எங்கெங்கெல்லாம் செயல்படுது அது பெரிய பாடம். ஒரு லைனில் கொடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். கதையை சொல்லிவிட்டு போய் படிங்க. வேற சரி. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள சில அனல் மின் நிலையங்கள் ஆற்றலை பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆற்றல் சரி. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இருக்கான் அனல் மின் நிலையம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியா? சாரி சரியாக வச்சு நெய்வேலி. சிவகாசி இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். அனல் மின் நிலையம் அதாவது மின்சாரத்துக்கான சோர்ஸ். மின்சாரம் எப்படி எடுக்கிறாங்க கெமிஸ்ட்ரியிலே பார்த்துட்டுமா? மின்சாரம்னா என்ன? மீன் கலன்கள் கிடையாது, மின்கலன்கள். மாற்றிக்கங்க. சொல்லுங்கள். மின்சாரம்னா என்ன? எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? அணுவில் இருக்கும். இந்த இது பார்க்கும்பொழுது அதெல்லாம் பார்த்துட்டு தானே வந்தோம். ஆட்டம்னுடைய வெளியில் இருக்கும். அதில் வெளியிலையும் எங்கே இருக்கும்? அவுட்டர் லேயர். வெளியில் இங்கே இருக்கு இல்லையா? இங்கே உள்ள எலக்ட்ரான் தான் ஓடி போயிடும். இதில் உள்ள எலக்ட்ரான் ஓடாது. ரைட்டு. இப்போ எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே வரும். எதை? நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? நியூக்ளியஸை சுற்றிலும் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே வரும். சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் என்னது? ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தான். கெமிஸ்ட்ரி எடுக்கிறப்ப காமிச்சிருப்பேன். அந்த ஆட்டம் ஒன்று போட்டு சைடில் கூகுளில் கரகரன்னு சுற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கும். அப்படி இப்போ எலக்ட்ரான் சுற்றுறதுக்கு காரணம் எது? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது? பாசிட்டிவ் எனர்ஜியான புரோட்டான்லேருந்து கிடைக்கும். அதனால் ஒரு புரோட்டான் இருந்தால் ஒரு எலக்ட்ரான் தான் பிடிச்சிக்க முடியும். 2 புரோட்டான் இருந்தால் 2 எலக்ட்ரான். ஓகேவா? இதுவும் ஒரு தொடா விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இதனால் ஆனதான சூரியனும் பூமியும். அப்போ அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். அதனால தான் அது ரைட். அணுவில் இருக்கும். எந்த அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஓடும்? எந்த அணுவில்? உலோகமா அலோகமா? மெட்டலா நான் மெட்டலா? மெட்டலில் உள்ளது தான் ஓடும். எதெல்லாம் மெட்டல் உலோகமாக இருக்கோ அந்த உலோகத்தில் இருக்கக்கூடிய தனிமங்கள், உலோகத்தில் இருக்கக்கூடிய அணு அல்லது ஆட்டம் அல்லது மாலிகுல், அணு அல்லது சேர்மங்கள், அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும்? கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிக்கும். அப்படி ஓடுனா அதுக்கு பேர் தானே அது மின்னோட்டம். சரியான வார்த்தை, மின்னோட்டம். மின்சாரம்னு மாற்றிட்டானுங்க. புரியக்கூடாதுனே மாற்றிட்டானுங்க. இல்லை அப்போ புரியாதப்போ சொல்லியிருப்பானுங்க மின்சாரம். இங்கிலீஷில் இருந்தானே கற்றுக்கிட்டோம். அதனால் அப்போ ஒரு வேலை வச்சுருக்கலாம். ஆனால் மின்னோட்டம் இதுதான் கரெக்ட். இங்கிலீஷில் என்னது அதுக்கு பேர்? எலக்ட்ரிக் கரண்ட். சர்க்யூட்டு கிடையாது. அது சர்க்யூட்டு ஏன் வச்சாங்கன்னு பார்ப்போம். இதுதான் ரைட். எலக்ட்ரிக் கரண்ட். நல்லா. எலக்ட்ரான் கரண்ட்டான அர்த்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. எலக்ட்ரான் ஓட்டம். ஓட்டம். கரண்ட்னா ஓட்டம்னு அர்த்தம். ஓடிக்கிட்டே இருக்கு, நிற்காமல் இயங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரி. இது நிற்காமல் ஓடணுன்னா என்ன பண்ணும்? ஃபிசிக்ஸில் தான் பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா இதை? மின்சாரம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. பிளம்பிங்கின் இடக்கை விதி, வலக்கை விதி அதெல்லாம் பார்க்கல. இப்போ வரும், பார்ப்போம். சவுத்து நார்த்து ஆப்போசிட் போலார் மேக்னெட் ஒரு 2 வச்சுருந்தாங்க. சரியா? வச்சுட்டு இங்கே ஒரு ராடு வச்சிடணும். இதை எப்படி போடணும்? சாரி, எப்படி போடணும்? மாற்றி போட்டோன்னா
இங்கே ஒரு ராடு வச்சுருவாங்க. இந்த ராடை கரன்னு சுற்றணும். சுற்றினோம்னா காந்தத்தில் என்ன ஆகும், நார்த்துக்கும் சவுத்துக்கு நிலவில் என்ன ஆகும், ஒரு காந்தப்புலம் இருக்குல்ல, காந்த விசை செயல்படும். இதுலேருந்து இதுக்கு நார்த்து சவுத்து. அந்த விசைனால் என்ன ஆகும்னா இந்த ராடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் என்ன ஆகும், குடுன்னு ஓட ஆரம்பிக்கும். இங்கே ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுருப்பான், அந்த ப்ரஷ்ஷில் ஏறி ஓட ஆரம்பிச்சிடும் கிடு. இந்த ராடை சுற்ற வைக்கணும். சரியா? எப்படிலாம் சுற்ற வைக்கிறாங்க புரிஞ்சிருச்சானு? இவ்வளோ தான் மேட்ரு, சிம்பிள், முடிஞ்சு. இப்படி நெய்வேலியில் சுற்ற வச்சது எப்படி சுற்றுதுன்னு பார்ப்போம். என்ன மாட்ரு மேக்னெட் எதுக்கா? ஆமா, இப்போ எலக்ட்ரான் ஓடணும்ல, அதை ஓட வைக்கணும்னா என்ன வேணும், விசை வேணும்ல. அதுதான் அவர் அடித்து துரத்துவார், கிடுன்னு ஓடிவார். சரியா? ஆமாம், அதே தான். அது வேறு, மின் மோட்டார் கதை வேறு, அது சொல்கிறேன். அது இதுக்கு அப்படி ஆப்போசிட். மேக்னெட் இருக்கணும், அதுக்கும் இதெல்லாம் வேணும். சரியா? அப்போ தான் அது சுற்றும் கரன்னு. மெட்டல் தான். ஆமாம், மெட்டலில் தான் மேக்னெட் இருக்கும். ஆமாம், அதில் எல்லா மெட்டல்லையும் ஃபார்ம் ஆகாது. ஃபெரஸ் அயன் கேரக்டர் இருக்கக்கூடியது மட்டும்தான் மேக்னெட்டில் வரும். பார்ப்போம். இப்படி தான் மின்சாரம் தயாரிக்கணும். நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நடுவில் அது வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் கேளுங்க. சரி, இப்போ இதை சுற்ற வைக்கணும். எப்படிலாம் சுற்ற வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று, அப்படி நெய்வேலியில் ஓட ஆரம்பித்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரிட்டன் என்ன பண்ணிடுறோம், அங்கே நெய்வேலிக்கே போயிடும். என்ன சார் சொல்கிறீங்க? எங்கே போயிடும்? அங்கேருந்து ஓடி வந்த எலக்ட்ரான்ஸு சுற்றிக்கிட்டு திரும்ப நெய்வேலிக்கே ஓடிடும். இது ஒரு ரவுண்ட் அடிக்குதா? ஆனால் இதுக்கு பேர் தான் அது எலக்ட்ரிக் சர்க்கியூட். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதனால் 2 வயர் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? 2 வயர் இருக்கும். பல்ப் இருக்கா? குண்டு பல்பு வச்சுக்கோ, நல்லாவே நம்மளுக்கு பழக்கம். எந்த பல்பாக இருந்தாலும் சரி குண்டு பல்பு வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட் இருக்கும், கீழே ஒரு 2 புள்ளி இருக்கும். ஒரு புள்ளி வெளியே எலக்ட்ரான் ஓடும். இங்கே கம்பி இருக்கும். இப்படி தான் இருக்கும் பல்பு, பார்த்துருக்கீங்களா? இன்னொரு வயர் வழியாக எலக்ட்ரான் வெளியில் ஓடியாந்துட்டு அவங்க சுவிட்சுக்குள்ளே ரிட்டன் அப்படியே இது வெளியில் போயிடும், வெளியில் போயிட்டு வரும், அப்படியே ரவுண்ட் அடிக்கும். அப்படி ரவுண்ட் அடிக்கும் பொழுது இங்கே இருக்கு இல்லையா, டங்ஸ்டன் இலை, ஒரு மெட்டல் வழியாக எலக்ட்ரான் குடுன்னு ஓடிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த மெட்டல் ஹீட் ஆகும். அப்படி டங்ஸ்டன் ஹீட் ஆகுது. ஹீட் என்னவா மாறும்? லைட்டாக மாறும். அந்த லைட்டு தான் நம்ம பார்க்குறது. இப்படி தான் பல்பு கான்செப்ட். என்ன பிரச்சனை? இவ்வளோ தான் விஷயம். இது சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த வயசில் நிறைய பல்பு தயாரிச்சிருப்பீங்க நீங்களாம். சும்மா சொல்லிட்டான், ஒரு செல்லை வச்சுக்கிட்டு 2 செல்லை வச்சுட்டு 2 வயர் அட்டாச் பண்ணாங்க, சின்ன பல்ப் எரியும். அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு அந்த ஃபேன் தயாரிச்சு சுற்றிட்டு இருந்திருக்கும். இப்படி தாண்டா நடக்குன்னு புரிஞ்சுருந்தா என்ன இருக்கும்? நம்ம எதை தான் தயாரிச்சிருப்பீங்க நீங்களாம். வேஸ்ட் ஆகுறதும் ஆகும். கம்பி வருதில்ல, கம்பியில் கீழே தரை வந்து பாசிட்டிவ், எப்பவுமே எலக்ட்ரான் என்னது நெகட்டிவ், மேலேருந்து கீழே கொட்டும். அதனால தான் உயரமான டவர் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. புரிஞ்சுதா? அங்கேருந்து வரும்போது உயரமான டவர், ஏன்னா நிறைய எலக்ட்ரான் வரும் ஹை வோல்டேஜில். இங்கே வந்தோன்னா லோ வோல்டேஜ், அதனால் கொஞ்சம் கம்பி இதாக இருந்தால் போதும். அந்த இழப்பெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் பூமியில் கொண்டு வரான். அப்போது பிளாஸ்டிக்லாம் போட்டு பயங்கரமாக இன்சுலேட்டர் போட்டு. ரைட், பார்ப்போம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் இப்போ தான் எலக்ட்ரிசிட்டினா என்னென்ன கண்டுபிடிச்சிட்டு வரோம். பார்ப்போம், அதெல்லாம் வருது பின்னாடி. கேள்வி என்ன? பார்ப்போம் லாஸ் ஆகும்னு சொன்னால நிறைய லாஸ் ஆகும்.
இப்போ எந்த வீட்டில் எர்த்து இல்லையோ, எர்த்துனா என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். அங்கே கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, எதெல்லாம் ஹை வோல்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த பொருளை நீங்கள் போய் தொட்டிங்க, அந்த மிஷினை எர்த்தடிக்கணும்ல. அது எர்த்து இல்லை, ஷாக் அடிக்கிறது. ஆக்சுவலாக எர்த்தடிக்குதுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. எர்த்து எப்படி நம்மளை அடிக்கும்? ஆமாம், நம்ம தான் அதை அடிப்போம். அதோட குழந்தைங்க தானே, அப்புறம் குழந்தைங்க தான் அப்பா அம்மா அடிக்கும். அவன் தானே, வேறு யாரையும் அடிக்க முடியுமா என்ன? எர்த்து தானே பெற்றுச்சு நம்மளை. சார் அம்மா சார் எல்லாத்துக்கும் சாப்பாடு பூவாகவே எல்லாம் அங்கே இருந்து வந்துச்சு. ஃபஸ்ட்டு செல்லு எப்படி ஃபார்ம் ஆச்சு பார்ப்போம், பயாலஜியில் பார்ப்போம். இயற்கை தான், அதை அனுபவிச்சுக்கிது விடுங்க. சரி. அந்த ஹை வோல்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய பொருளெல்லாம் எலக்ட்ரான்ஸ் வந்து குதித்து வெளியில் ஓடிடும். ஓடி போய் என்ன பண்ணணும், அந்த மெட்டலில் உட்காந்துக்கும். இந்த கம்ப்யூட்டரே கூட அதில் உட்காந்துக்கும். அங்கே எலக்ட்ரான் இருக்கும், நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரான் உங்களுக்குள்ளே ஓடும். அதான் ஷாக் அடிக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மிஷின்லாம் சொல்கிற வரங்க. இன்னும் எதையோ புரிஞ்சிக்கல. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃப்ளக்கில் சொருவுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வயரு, இது ஒரு வயரு, இதில் ஓடிட்டு இதுக்கு ஓடியாந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு வயர் இருக்கும். ஒன்று ப்ளஸ்ஸு, அது வழியாக எலக்ட்ரான்ஸ் ஓடும். மைனஸ், அது வழியாக எலக்ட்ரான்ஸ் வெளியில் ஓடியாரும். சரியா? அதெல்லாம் மைனஸ் எர்த்தடிக்கான்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் பொழுது மைனஸ் தொட்டினாலும் எர்த்து உங்களை ஷாக் அடிக்கும். சரியா? ஆமாம், இதில் போயிட்டு ரெண்டுலேயும் ஷாக் அடிச்ச லைட் எரிஞ்சதுனாக்கா ஷார்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இது வழியாக எலக்ட்ரான்ஸ் ஓடிட்டு இது வழியாக ஓடி வந்தால் பிரச்சனை இல்லை. இதுலேயும் எலக்ட்ரான் ஓடி வருது, இதுலேயும் எலக்ட்ரான் ஓடி வருது. ப்ளக்கு சொரியலாம் ரெண்டுலேயும் லைட் எரிஞ்சாக்க பிரச்சனைங்கம்மா. சரியா? ஒரே லைனில் இப்போது நமக்கு டபுள் லைன் இருக்குது ரோடு. இந்த பக்கம் ஓடிட்டு இப்படி ஓடியாருது ரோடு. ஒரே லைனில் ஆப்போசிட்லேயே பஸ் வருது, இதில் போகாமல் இவன் இந்த பக்கம் பஸ் போயிட்டுருக்கு. அப்போ என்ன, ரெண்டு பேரும் மோதிக்குவானா? அதான் ஷார்ட் ஆயிரும். ட்ரிப்பு வேறு, ஷார்ட் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகிக்கும், அது வேறு. அந்த கதையெல்லாம் பேசுவோம். ஷார்ட்டு தான் மோதிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிரும், பிரச்சனை. ஆப்போசிட்டில் எலக்ட்ரான் ஓடி வரும், கண்ணுக்கு தெரியாதனால நமக்கு அது புரியல. அப்போ என்ன ஆயிரும், ஒன்றோட ஒன்று மோதிக்கும். ஹை வோல்டேஜ் ஆகி ஃபீஸ் போயிடும். ஃபீஸ்னால் என்ன எல்லாமே பார்ப்போம். சரி ரைட், அதை விடுங்க. இங்கே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோம், பக்கம் பேஜ் ஓடலை நமக்கு, அது வர வர சொல்கிறேன். இப்படி தான் மின்சாரம் தயாரிக்கப்படும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது அங்கே சுற்றிட்டு வருதா? ரைட். இந்த ராடு இருக்கு இல்லையா, இந்த ராடு கூட ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்துட்ட மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வந்தாச்சு. எல்லாம் விட்டுட்டு வாங்க. வந்தாச்சு. இந்த ஃபேன் சுற்றணும். விண்டு மில்லெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, காற்றடிக்குமா, அங்கே மேலே ஃபேன் வச்சுருவாங்க. அது சுத்த சுத்த இது சுற்றும், மின்சாரம் கிடைக்கும். இந்த விண்டு மில், காற்றாலை. இப்படி தான் டைனமோவில் மின்சாரம் ஆட்டோமேட்டிக்காக. உங்கள் பேட்ரி இருக்குல்ல, பைக்கில் பாருங்கள், பேட்ரிலாம் அதுவே ரீசார்ஜ் ஆகும். ஏதாவது சார்ஜ் போடுறீங்களா? நம்ம இங்கே போய் இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு தடவை சார்ஜ் போட்டு பேட்டரியை சொருகிட்டோம்னா, அந்த டெக்னாலஜிலாம் யோசிக்கலாம், அதெல்லாம் அடுத்த லெவலு. சொருகிட்டு அதுக்கப்புறம் வீல் தானே சுற்றுது, வீல் சுற்றுதா இல்லையா? பேட்டரி திரும்ப சார்ஜ் பண்ணிக்கலாம் தானே, பண்ணலாமா இல்லையா? அது அந்த டெக்னாலஜி இருக்கான்னு பாருங்கள் முதல்ல. சுற்றணும் நமக்கு. இப்போ நம்ம நார்மல் பைக் இருக்குல்ல, டீசல் போட்டு ஓட்டுறோம்ல, அது ஒரு தடவை பேட்டரி வாங்கி மாற்றுறீங்க, லைட்டு போட்டிங்கன்னா அது தீர்ந்து போகும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு? 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வருது. எப்படி சார்ஜ் ஆகிட்டே இருக்குது? ரன்னிங்கில் இருக்கும் பொழுது எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகி வீல் சுற்றுதா, அதிலேருந்து போய் சேர்ந்துக்கும். அது பெரிய லெவலில் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தானே சார்ஜ் ஏற்றுவீங்க, அவன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பான். இங்கே வரும், ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா 4 ரூபா 5 ரூபான்னு வாங்குவான். ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாக்கா 100 யூனிட் எவ்வளோ? 500 அவனுக்கு கிடைக்கும். ஒரு வீட்டில் ஒரு வண்டிக்கு 500 ரூபாய்க்கு போட்டினாக்கா
அப்போ அதை தயாரிக்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கிறனால அதான் ப்ரைவேட்டுக்கு விற்றுக்கிட்டு வரான் எல்லாத்தையும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருந்தாலும் விட மாட்டேங்கிறான். என்ன உதய் மின் திட்டமா, உதைக்கு இதை கதைன்ட்டு எல்லாம் சமஸ்கிருத வார்த்தையாக கொண்டு வந்து மக்களை நாசம் பண்ணுறது. இவன் கையெழுத்து போட்டு போயிட்டான். யார்? அடிமை குரூப்பு. இப்போது மின்சார ரேட்டை ஏற்று, அதை ஏற்று, மின்சாரம் நீ தயாரிக்காத, ப்ரைவேட்டுக்கிட்ட வெயி, அங்கேருந்து ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சரியா? சரி, ரைட், பார்ப்போம். அதுக்கு தான். சரி, அதாவது விண்டு மில், காற்றாலை. இவ்வளோ வருஷம் ஆச்சு மின்சாரம் தயாரித்து, இவ்வளோ பேர் படிச்சிட்டோம். 90% பேத்துக்கு என்ன தெரில, காலேஜ் போனவனுக்கு மின்சாரம்னா என்னென்னு தெரில. எப்பட்றா அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரில. ஏதோ பயணம் வயிறு சொருகுது, போகுது, வருது. சாக்கடிச்சிட்டா என்ன பண்ணுறோம்? கெட்ட நேரம்ன்றான். கொஞ்சம் பொழைச்சிக்கிட்டா என்ன பண்ணுவான்? அவனுக்கு நல்ல நேரம்டாம்மா. அட முட்டால், அது எலக்ட்ரான் ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் நீ போய் கை வச்சுன்னா என்ன ஆகும்? உன் உடம்புல ஓட ஆரம்பிச்சிடும். எந்த பொருள் வழி எலக்ட்ரான் ஓடுதோ அந்த பொருள் ஹீட் ஆகும். அப்போ உடம்பு என்ன ஆகும்? ஹீட் ஆகி பாடி தாங்காது, பீஸ் ஆகிரும். அதான் செத்து போயிடுவோம். புரியுதா? அது தெரியாமல் போயிட்டு கை வச்சுக்கிட்டு, ஐயா எனக்கு கட்ட நேரங்க, போயிட்டு மந்திரம் ஓதுறது, அங்கே சாமியை போய் அந்த சாமியை போய் பாரு. காலையில் எழுந்திரிச்சுன்னா எல்லா டிவிலையும் அதான் ஓடுது. உங்களுக்கு நல்ல நேரம், அந்த நேரம், இந்த நேரம். 2019 சொன்னான், பயங்கரமாக இருக்குங்க இந்த வருஷம் தானே. அது 10-15 பேர் உட்காந்து சொல்கிறான் ஜோசிக்காரனுங்க. ஆமாம், சொல்கிறேன். சொல்யூஷன் இருந்ததுன்னா அது வழியாக எலக்ட்ரான் ஓடும். கலவையாக இருந்தால் பியூர் வாட்டரில் ஓடாது. நம்ம உடம்பு ரத்தத்துலேருந்து எல்லாமே என்னது? கலவை. அதில் ஓடும். அது ஓடி எங்கே சார் ஓடுனா தரையில் போய் இறங்கிடும். தரை எப்பயுமே பாசிட்டிவ். அது வந்து எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். நம்ம உடம்பு வழியாக ஓடி ரிட்டர்ன் போகாது. நம்ம உடம்பு வழியாக ஓடி தரைக்கு ஓடும். அதனால தான் நம்ம செருப்பு போட்டோம்னா தப்பிச்சிக்கும். ஏன்னாக்கா ஓடும், நம்ம உடம்புக்குள்ளே ஓடி தரைக்கு போகும். அங்கே பிளாக் ஆயிடுச்சு, அதனால் ஓடாது, தொடர்ந்து ஓடாது, நின்றுடும். எலக்ட்ரான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தால் தான் என்ன ஆகும்? பாடி ஹீட் ஆகும், ஹார்ட்டு நிற்கலாம். செருப்பு போட்டோம்னா என்னது? பிளாஸ்டிக் செருப்போ ரப்பரோ, அது வழியாக ஓடாது, அங்கே பிரேக் ஆகிரும். அப்போ லைட்டாக ஷாக் அடிச்சுடும், அப்பா அதோட விட்டுரும், எல்லாம் ஆளை காலி பண்ணிடும். புரிஞ்சுதா? இப்படி தான் சயின்ஸ். இதுதான் சயின்ஸ். ஆமாம், நம்ம உடம்பு வழியாக ஓடுதில்ல, இங்கேருந்து செருப்பு வரைக்கும் ஓடுதில்ல. அப்போ அது ஓடுற வரைக்கும் நமக்கு தெரியாதா? அடிக்குமா? தப்பிச்சிக்குவ, அடிக்கும், ஷாக் அடிக்கும், டக்குன்னு சுண்டி விட்டுரும். ஒரு செகண்ட் இப்படி செருப்பு வரைக்கும் ஓடி இருக்கும், அதோட தள்ளி விட்டுருச்சு, பிரேக் ஆயிடுச்சு. ஓடிக்கிட்டே இருந்தால் தான் பிரச்சனை. ரைட், இதான் சரியா? ஒன்று இப்படிலாம் தயாரிக்கலாம். ரெண்டாவது, இது ஒரு மெத்தடு, ஃபோட்டோ வோல்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய ஆற்றல், சோலார் இருக்கு இல்லையா, சூரிய ஆற்றல். சோலார் எனர்ஜி. சூரியன்லேருந்து என்ன ஆகுது? வெப்பம் உருவாகுது. தெரியும் நமக்கு. சூரியனில் வேதி ஆற்றல், வெப்ப ஆற்றலாக உருவாகும். வெப்ப ஆற்றல் என்னவா மாறிடும்? ஒயிலி ஆற்றலாக மாறிடும். பார்த்துட்டோமா? கெமிஸ்ட்ரி படிக்கிறப்பே பார்த்துட்டோம். இப்பயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒளி ஆற்றல் வருது வேகம், அது ஆற்றல் தானே. ஆற்றல் என்ன பண்ணுவோம்? ஒரு வேலையை செய்யும். ஆற்றல்னா எனர்ஜி. சரியா? தெரியுதாம்மா? தேஜாஸ்ரீ தள்ளி உட்காருங்க அப்படி. ஏன்னா என் ஃபேஸ் தெரியுதா? அந்த மாதிரி உட்காருங்க. சரியா? சோலார் பேனல் இருக்கா வீட்டு மேலெலாம்? சோலார் பேனல்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ வோல்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ வோல்டிக் செல். செல்லுன்னா அந்த கட்டமாக இருக்கா செல்லு. சூரிய ஒளி வந்து அடிக்கும். அதில் அடித்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் உள்ள எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அந்த சூரிய ஒளி ஆற்றல் தானே, அதை பிடிச்சிக்கிட்டோன்னு எடுத்து கிடுக்கிடுன்னு ஓட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் ஓடாது. அப்படி ஓடுறது எங்கே வந்துடும்? வீட்டில் இருக்கு இல்லையா பேட்ரி, அதில் வந்து உள்ளே போய் உக்காந்துக்கும். புரிஞ்சுதா? அல்லது பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வந்து உங்கள் பல்புக்குள்ளே ஓடிட்டு திரும்ப சோலார் பேனல் போய் எனர்ஜி பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சு கிடுக்கிடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து சோலார் எனர்ஜி. அப்படி தான் நடக்குது.
அடுத்தது அது ஒன்று, அது அப்படி இது இப்படி. அப்புறம் வேறு என்ன சார் அப்படின்னா அனல் மின் நிலையம் கேள்விப்பட்டீங்களா? அனல் மின் நிலையம் தெர்மல் பவர் ஸ்டேஷன். தெர்மல் என்ன பண்ணுவான், அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், புகையா மேலே போயிட்டுருக்கும். பெரிய பாய்லர் இருக்கும், அது உள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். உள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இந்த அனல் மின் நிலையத்தெல்லாம் எதை சார் எரிபொருளாக யூஸ் பண்ணுவாங்கன்னா நிலக்கரி, கோல், பெட்ரோல், டீசல். இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு எரிப்பாங்க. எரிச்சா என்ன ஆகும், நீர் என்ன ஆகும், ஆவியாக மாறும். ஆவிக்கு வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி அதிகம், இயக்க ஆற்றல் அதிகம். ஆவின்னு சொல்கிறோம் பாருங்கள், தட்டே தட தட தடன்னு ஆடும் ஆவி பட்டுச்சுன்னா. விசில் இருக்குல்ல குக்கரில், அது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அதையே தூக்கும் புஷ்ஷுன்னு. அது தூக்குறதுனால தான் சத்தம் வருது. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து அதிகம் யாருக்கு, ஆவி, வாட்ரு வேப்பருக்கு. அப்போ நீர் ஆவியாக மாறும், அது இது வழியாக போகும். அதெல்லாம் புஷ்ஷுன்னு அடிக்கும் பாருங்க, வேகமாக அடிக்கும் பாருங்க. அந்த ஃபோர்ஸை கொண்டு போய் எங்கே விட்டுருவான், அந்த ஃபேனில் கொடுத்துருவான். இந்த ஃபேனில் அடிக்கும், டர்பைனில். இந்த ஃபேன் சுற்றும், கடன்னு சுற்றும், மின்சாரம் தயாராகி வரும். புரிஞ்சுதா? இதுக்கு எது காரணம், இந்த நிலக்கரி, பெட்ரோல் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய அனல், ஹீட்டு. அதனால் தெர்மல்னால் ஹீட்டு, அனல். அதனால் அந்த தண்ணி கொதித்து வருது. ஓகேவா? அடுத்தது இன்னும் ஒன்று, அடியில் வச்சு அடித்தாக்கா எரிய போகுது. யூஸ் பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கிறியா, அடுப்பு எரியுதா, அதே மாதிரி தான் எரிப்பாங்க. விறகு பத்தாது, விறகு நிறைய எரிக்கணும். சரியா? விறகுலாம் அவ்வளோ வெட்டிட்டு வர முடியாது. ஆமாம். வீட்டில் மண்ணெண்ணெய் அடுப்பு இருக்கா இல்லையா, அந்த என்னது பர்னர் வச்சு காற்றடிச்சு, அது என்ன, அது ஸ்டவ்வு, காற்றடிச்சு. அதேமாதிரி காற்றடிச்சு இங்கே ஸ்டவ் இருக்கும், இங்கே மண்ணெண்ணெய்க்கு பொதுவாக பெட்ரோலோ டீசலோ அங்கே இருக்கும். புரிஞ்சுதா? அப்புறம் பாத்திரத்தில் உள்ள அந்த கண்டெய்னரில் உள்ள தண்ணி கொதிக்கும், அவ்வளோதான். அடுத்தது இன்னொன்று இருக்குது, அணுமின் நிலையம். இது தப்பு, அணுமின் நிலையம்லாம் தப்பு, அணுக்கரு அப்படின்னு சொல்லணும். அணுமின் நிலையம் அரைக்குறையாக டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்கெங்கன்னா அப்புறம் பேசிக்கலாம், இருங்க. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுட்டு. அணுமின் நிலையம் அணு கிடையாது, இது ஆக்சுவலாக நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் தானே சொல்லுவாங்க. நியூக்ளியர்னு என்ன அர்த்தம், அணுக்கரு, அணுக்குள்ள உள்ள கரு. அப்போ அணுக்கரு மின் நிலையம் தான் போகணும். அதே தப்பு, டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. சரி, ரைட். சரி, இங்கே எப்படி சார் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வெளியில் வச்சு எரிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே ஒரு கண்டெய்னர் வச்சுருவான். அதுக்குள்ளே யுரேனியம் அப்படின்னு அணுக்கள் இருக்கும். 118 அணு பார்த்தோமா, அதில் ஒரு அணு தான் யுரேனியம். எத்தனை அட்டாமிக் நம்பர் எதுக்கு மேலே உள்ளதெல்லாம் தானாக சிதைவடையுன்னு பார்த்தோம், கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா. இது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் யுரேனியம், அங்கேயே பார்த்துருக்கோம். யுரேனியம் 235, அதோட மாஸ் நம்பர் 235 இருக்கக்கூடிய ஐசோடோப். 238லாம் அதோட ஐசோடோப்பு, அது உடைக்க முடியாது. இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு அடிப்பாங்க. எதை வச்சு அடிப்பாங்க, பெரிய அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பொருள் அது, லார்ஜஸ்ட் அட்டாமிக் பார்ட்டிக்கல். அணுவை உடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அதோட பெரிய பொருளாக இருக்கணுமா சின்ன பொருளாக இருக்கணுமா. உளி இருக்குல்ல, உளியோ இருக்கட்டும், உளியோட முனை எப்படி இருக்குது, சின்ன கூர்மையாக இருக்கணும்.
கரெக்டா? அப்போ அணு அது ரொம்ப சின்னது, அதை உடைக்க என்ன பண்ணணும், அதோட சின்ன பொருளாக இருக்கணும். எலக்ட்ரான் வச்சு அடித்தாலாம் முடியல, அதனால எதை எடுத்துக்கிறான், பெரிய புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இது மூணில் எது பெருசு? புரோட்டானை வச்சு அடிப்பானுங்க அந்த அணுவை, டம்முன்னு அடிப்பான். புரோட்டான்ட்ட சாரி நியூட்ரானை வச்சு அடிப்பான், இதுதானே பெருசு. அது இந்த மூணில் பெருசு இவர் தான் நியூட்ரான், இவரை வச்சு அடிப்பார். அதோட அணு இல்லை, அணு கரு இருக்குல்ல, அதை அடித்து உடச்சிரும், உளியை வச்சு உடைக்கிற மாதிரி உடச்சி ரெண்டு சின்ன வேறு ரெண்டு பொருளாக மாறிடும். என்னென்ன அணுவாக மாறும்னு பார்த்தோம். அணு உலையில் யுரேனியம் 235 அணு கரு என்ன பண்ணுறான், உடைக்கிறான், ரெண்டு வேறு பொருளாக போயிடும். அப்போ என்ன ஆகும், ஹீட் ரிலீஸ் ஆகும். அதானது அணுக்கரு மின் நிலையம், அது சுருக்கி அணு மின் நிலையம், இங்கிலீஷில் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுட்டானுங்க. அணு உலையில் என்ன பண்ணாங்க, இது அணுக்கருவை உடைக்கிறோமா சேர்க்குறோமா, சூரியனில் வந்துட்டு அணுக்கரு இணைவு நடக்கும். சூரியனில் அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷனாக சேர்றதுன்னு அர்த்தம். தமிழில் பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுது பாருங்க. எந்த ரெண்டு அணுக்களோட கரு சேரும், ஹீலியமா, ஹைட்ரஜன் அணு சேர்ந்து ஹீலியமாக மாறிடும். கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், பார்த்தோமா இல்லையா? அப்புறம் மறந்துருச்சுன்னு என்ன அர்த்தம்? அதில் தான் மின்சாரம் தயாரித்து வருது. நம்மளை சுற்றி நடக்கிற வேலை இது. படிப்பு வேறு, லைஃப் வேறு கிடையாது. லைஃபுக்கு தான் படிக்கிறோம், நம்மளை சுற்றி நடக்கிறத தான் படிக்கிறோம். லைஃபுக்கு இல்லை, நம்மளை சுற்றி நடக்கிறத புரிஞ்சுக்கிறோம். வேலைக்காக படிக்காதீங்க தயவு செஞ்சு, அதுக்கு பேர் படிப்பு இல்லை. அதனால தான் நம்ம நாடு இப்படி கிடக்குது. இவ்வளோ இளைஞர்கள், உலகத்துலேயே அதிகமான இளைஞர்கள் இந்தியாவில் தான் இருக்குது. அமெரிக்காவில் மொத்த மக்கள் தொகையோடு நம்ம நாட்டினுடைய இளைஞர்கள் அதிகம். ஆனால் வந்துட்டு அடிமையாக உட்காந்துட்டு இருக்கிறோம். சரி, இது அணுக்கரு இணைவு மூலிமா மின்சாரம் தயாரிக்கப்படுது. அதோட இதெல்லாம் கான்செப்ட்லாம் அங்கேயே சொல்லியிருப்போம், கெமிஸ்ட்ரியிலேயே பாருங்கள் போயிட்டு. இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் அணுக்கரு பிளவு கேட்பாங்க. நியூக்ளியர் ஃபிஷன் தானே, ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். பியா எஃப்ஆ ஃபிஷன், ஃபீஸ்னா சேர்றது. எந்த அணுக்கரு உடைக்கிறாங்க, யுரேனியம் 235 அணுக்கருவை உடச்சா என்ன கிடைக்கும், ப்ளூட்டோனியம் சம்திங் ஏதோ கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஆமாவா? கேட்பான் கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. டெஸ்ட் வச்சா தான் படிப்பேன் சார்னா வேலைக்கு ஆகாது. நீங்களே தான் என்ன பண்ணணும், அதெல்லாம் இப்போ நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அணுக்கரு என்னடா யோசிச்சுட்டு போய் எடுத்து பாருங்கள், மறக்காது அப்படின்னு நின்றுக்கும். அப்போ ஈஸியாக பெரிய போஸ்டிங் போயிடுவீங்க. அதுக்கு தனியாக இன்டர்வியூக்கு தனியாக போய் படிச்சுக்கிட்டு அங்கே தனியாக படிச்சு தேவையில்லை. அது இந்த வயசில் அந்த ட்ராக்குக்கு வந்துட்டிங்கன்னா பயங்கரம், உங்கள் லெவலில் எங்கேயோ போயிடும், பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் கொஸ்டின், ஒவ்வொன்றும் கொஸ்டின். அதுதான் இது பேர் என்னது, அணு உலை. இதுக்கு பேர் அணு உலைன்னு சொல்லுவாங்க. இத்தனை விதத்தில் தயாரிக்கலாம். அது போக இன்னும் அலை மின்சாரம், வேவ் இருக்கு இல்லையா, அலை, அதில் தயாரிப்பாங்க. வேவ், அலைனா வேவ். டைடல் எனர்ஜி, டைடல் வேறு, அலை வேறு. சரியா? ரெண்டையும் ஒன்றா புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். டைடல் ஜாகிரஃபியில் பார்ப்போம். ஓத மின்சாரம், இதெல்லாம் மின்சாரம் தயாரிக்கலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு பார்த்துட்டோம். அந்த மின்சாரத்தை எப்படி தயாரிக்கிறாங்க, அதுக்கு எத்தனை பேட்டர்ன் இருக்குது பார்த்துட்டோம். ஓகேவா? ரைட். இது சின்ன லெவலில் தயாரிக்கிறோம்ல, கரண்ட் போயிடுச்சு, ஜென்ரேட்டர் போட்டு விட்றாம்மா, அது ஒரு சின்ன மின் இயற்றி, அதுக்கு பேர் ஜென்ரேட்டர், இங்கிலீஷில் மின் இயற்றி. எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், எலக்ட்ரானும் ஓட வைக்கிது. இயற்றினா என்ன அர்த்தம், இயக்குது, ஓடு அப்படின்னு. பெரிய லெவலில் அங்கே நடக்குது. அதேமாதிரி அங்கே சின்னதாக மோட்டார் சுற்றும். இந்த டீசலை வச்சு அங்கே சுற்றும் மோட்டார். அப்போ அங்கேருந்து எலக்ட்ரான் புடிசாக வெளியில் ஓடியார். புரிஞ்சதா? ரைட். எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்.
ஓகேவா? ரைட். எது ஜென்ரேட்ரு கேட்பாங்க. அது மின்சாரத்தை உருவாக்கும். இந்த பேட்ரி இருக்குல்ல, செல்லு, மின்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் மின்கலம். செல்லுன்னு தான் சொல்லணும். பேட்ரின்னு சொல்கிறோம். மொபைலில் போட்டிருக்கீங்களே, அது ஆக்சுவலாக செல்லு. அது எத்தனை இருக்குதுன்னு தெரில. அதை வச்சு நீங்கள் தான் சொல்லணும் என்னென்னு. நான் கான்செப்ட் சொல்கிறேன். இப்போது வாட்ச் இருக்குல்ல, கை கடிகாரம், அந்த கடிகாரம் எல்லாம், அதெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு செல் போடுவாங்க. கரெக்டா? இதை ஒரு வயரோட, இந்த செல்லை எடுத்துகிட்டு வந்து இதை ஒரு வயரோட அட்டாச் பண்ணணும். இது ப்ளஸ்ஸா, இது மைனஸா? இங்கே தான் இந்த கடிகாரத்தோட பொருள் இருக்கும். இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கும். இது அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணலாம், அப்படியே நின்றுக்கும். எலக்ட்ரான் ஓட ஆரம்பிக்கும். ஓடி இப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான் தான் ஓடும். அங்கே என்ன ஆகும்னா, இப்போ ஏவும் பியும் இருக்கும். ஏவும் பியும் அப்படி விட்டுருங்க. இந்த ஏ வச்சுக்கோங்க. இந்த ஏ என்ன பண்ணும், எலக்ட்ரானை விட்டு கொடுக்கும். ஏ வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரானை விட்டு கொடுக்கும். விட்டு கொடுத்துட்டு பியாக மாறிடும். இப்படி இதில் 100 ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ஏவும் எலக்ட்ரானை விட்டு கொடுக்கும். ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் எலக்ட்ரான்லாம் லாஸ் ஆகும்ல ஒரு ஸ்டேஜில். அந்த 100 ஏவோட எலக்ட்ரானும் காலி ஆயிடுச்சு. இந்த ஏவெல்லாம் பியாக மாறிடுச்சு. எலக்ட்ரானை விட்டு கொடுத்தா என்னவாயிரும், பாசிட்டிவ் அயானாக மாறிடும். அதான் பி. எலக்ட்ரான்லாம் தீந்துருச்சு. அப்போ இந்த செல்லு தீர்ந்து போயிடும், தூக்கி போட்டுடலாம். அப்போ செல் இருக்குல்ல, இந்த செல்லில் என்ன ஆற்றல் இருக்குது, வேதி ஆற்றல் இருக்குது. கேட்பாங்க, வேதி ஆற்றல். செல்லுனா மின்கலம். ஜென்ரேட்டர் கிடையாது, அது மின்சாரத்தை உருவாக்குறது. மின்கலம்னா அங்கே வேதி ஆற்றலாக இருக்கும் அந்த மின்கலம். அது கெமிக்கல் எனர்ஜி. ஏ பியாக மாறும்பொழுது எலக்ட்ரானை விட்டு கொடுக்குதா, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுது. வேதிவினை தானே எலக்ட்ரானை விட்டு கொடுக்குது. கெமிஸ்ட்ரி பார்த்துருப்போம், பார்க்காதவங்க அதெல்லாம் போய் பாருங்கள். கேட்பாங்க, மின்கலம் என்ன ஆற்றலாக மாற்றுது, வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுது. வேதி ஆற்றலை கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்று. கொஸ்டின் இங்கே வந்து மின் இயற்றில் என்ன ஆற்றலாக மாறுது. இந்த மோட்டார் சுற்றுறதுனா தான் உருவாகுது. அதனால் அங்கே வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். மெக்கானிக்கல் எந்திர ஆற்றல், மெக்கானிக்கல் ஆற்றல். மின் ஆற்றலாக மாறுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. தமிழில் எந்திர ஆற்றல், மின்னாற்றலாக மாற்றப்படுது. எது, ஜென்ரேட்டரில். எல்லாமே கொஸ்டின். எப்போயாவது ஒரு 10 வருஷத்துக்கு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நடத்துகிற எல்லாமே அங்கே கொஸ்டினாக இருக்கும். பார்த்துக்கோங்க, எல்லா கொஸ்டினும் ஐஏஎஸ்லேருந்து போலீஸ் எக்ஸாம் வரைக்கும் எடுத்திங்கன்னா அதெல்லாம் தான் இருக்கும். இதை கதை மாதிரி புரிய வைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யோசித்து திரும்பவும் ரீகால் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணணும். ஃபஸ்ட்டு தடவை கேட்டோம்னா புரியாது. 2-3 தடவை வீடியோ பார்த்துட்டு படித்து இதுக்கு என்ன கேள்வி, உங்களால் அடுத்தவனுக்கு இதை புரிய வைக்க முடியும்னா அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஒருத்தன் கேட்குறான், எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு கேட்குறான், சொல்லி கேட்குறான்னா பாட்டி, கிராமத்தில் உள்ள ஒரு பாட்டி கேட்டுச்சுன்னா சொல்லி தரணும். இதுதான் பாட்டி இது அப்படின்னு சொல்லி புரிய வச்சுன்னா நீ தான் சூப்பர். நம்ம தான் என்ன பண்ணுவோம், போ பாட்டி உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போயிடும். ஓகேலவி போவா ஏதாவது சொல்லி, நம்ம தானே சொல்லி தந்துருக்கேன் யாராவது, அப்போ படித்தது கேள்வி கேட்டுட்டுப்பா அப்படின்னு போயிடும். நம்ம தானே பண்ணுறோம். அதே மாரி நீங்கள் சொன்னீங்கன்னா இவன் தான் பெரிய அறிவாளி மாதிரி சொல்கிறான்ப்பா அப்படின்ட்டுருவாங்க. இதில் என்ன இருக்குது அறிவாளியே. சரி,
இதுதாங்க மின்கலம். ரைட். அதே பேட்ரின்னு சொல்லுவாங்க. பேட்ரி அப்படின்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலத்தை ஒன்றா சேர்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் பேட்ரி. இப்போ பாருங்கள், பாசிட்டிவ் வைக்கக்கூடாதுல்ல, அதனால தான் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. சொல்ல கிளாஸில் இருக்கு ப்ளஸ்ஸு மைனஸ். பேட்ரி எப்படி வைப்பீங்க? மாற்றி வைக்கணும். ஆயிரும். ஒன்றாங்க டக்குன்னு. இங்கே ப்ளஸ்ஸு, சரியா? ப்ளஸ்லேருந்து மைனஸ்குள்ளே உள்ள பூந்து இப்படி வயர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. மோர் தேன் ஒரு செல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலனை அடுக்குனீங்க, பக்கத்தில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? பேட்ரி. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் வச்சுருக்காங்கல்ல யூபிஎஸ்சில் நிறையா ஓட்டையாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல்லு. அதனால தான் அது பேட்ரின்னு சொல்கிறாங்க. ஒரு செல்லு, ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லை சேர்த்திங்கன்னா என்னது? பேட்ரி. அடுத்தது இந்த செல்லு இருக்குல்லையா, மின்கலம் தான் பேட்ரி, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த செல்லு மின்கலன். ரெண்டு வகையாக இருக்கும். முதன்மை மின்கலம், இதான் ஃபஸ்ட்டு தயாரித்தது. பிரைமரி செல். இது அப்புறம் தயாரித்தது, இதுதான் ஃபஸ்ட்டு தயாரித்தானுங்க. அதனால் முதன்மை மின்கலம், பிரைமரி செல். இதில் இருந்து அடுத்த லெவலுக்கு போகுது, தேவைக்காக உருவாக்குறோம். செகண்டரி செல், துணை மின்கலம். கலன் ஏதோ ஒன்று, கலம் அல்லது கலன். செகண்டரி. செல்லுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டிருக்குண்ணா? கரெக்டு தானா? இந்த செல் தானா? ரைட். ஏன்னா அந்த செல்லுன்னு தானே சொல்லுவாங்க, இந்த செல் தானே. அது இங்கிலீஷ் அப்படி தான், அது பச்சோந்தி மாதிரி இங்கிலீஷு. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஒரே வார்த்தையை. இங்கிலீஷ் வேறு தப்பாக பேசுனா நம்ம ஆளுங்களுக்கு கோவம் வந்துடும் நிறைய பேர்த்துக்கு. தாய்மொழி என்ன பேசலாம் கோவம் வராது. இந்த முட்டாள் தமிழில் மட்டும்தான் அப்படி. ஆமாம். பிரைமரி செல், செகண்டரி செல். என்ன சார் அப்படின்னா, யூஸ் பண்ணுறோம், தீந்துருச்சு, தூக்கி போட்டுறோம், அவ்வளோதான். அதெல்லாம் பிரைமரி செல். யூஸ் பண்ணுறோம், தீந்துருச்சு, திரும்ப சார்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்கு பேர் என்னது? செகண்டரி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறீங்கள, மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களா, சார்ஜ் போடுறீங்களே, இப்போ எக்ஸாம்பிள். அது எப்படி சார்? இப்போ ஏவெல்லாம் என்ன ஆகுது? பியாக மாறிக்கிட்டே இருக்குது, எலக்ட்ரானை விட்டு கொடுத்துட்டு பியாக மாறிக்கிட்டே இருக்குது. எல்லா ஏவும் பியாக மாறிடுச்சு. 0% காட்டினோன்னு என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். திரும்ப சார்ஜ் போடுங்க, எலக்ட்ரான் உள்ளே போகும், திரும்பவும் அந்த பேட்டரிக்குள்ள எலக்ட்ரான் உள்ளே போகும். போய் இந்த ஒவ்வொரு பியும் பாசிட்டிவ் அயனா மாதிரி இருக்குல்ல, எல்லாம் என்ன ஆயிரும்? நியூட்ரல் ஆகி ஏவாக மாறிடும். நியூட்ரல் ஆகி என்ன ஆயிரும்? ஏவாக மாறிடும். அப்போ எலக்ட்ரான் திரும்ப வந்துடுச்சு. அப்போ ஃபுல்லாக எவ்வளோ எலக்ட்ரான் அதால் அந்த செல்லுனால் ஏற்க முடியுமோ ஏற்றுக்குச்சு. அதான் 100% பேட்ரி. திரும்ப பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம்.
ஏவெல்லாம் பியாக மாறிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான் விட்டு கொடுத்து என்னவா மாறும்? பாசிட்டிவ் அயனா மாறிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான் வெளியில் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா எலக்ட்ரானும் தீர்ந்துருச்சு, ஜீரோவாக மாறிடும். திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ரீசார்ஜாக சார்ஜ் பண்ணுறது. பயன்படுத்தினீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகுது, எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். எதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்? இந்த செல்லுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ லாஸ் ஆகும், பயன்படுத்தும் பொழுது லாஸ் ஆகும். லேப்டாப்புக்கு அதுக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹீட் ஆகுதா? எலக்ட்ரிசிட்டி தான் அந்த ஹீட்டாக மாறுறது. அப்போ எல்லா எலக்ட்ரானும் தீர்ந்தவுடனே சார்ஜ் இல்லை. இந்த மாதிரியான செல்லுக்கு பேர் என்னது? துணை மின்கலம். அப்போது எதெல்லாம் ரீசார்ஜபிளோ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய யூபிஎஸ் பேட்ரி. அப்புறம் பேட்ரி ஆக்சுவலாக அது மேலே உள்ளது இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டர் ஏன்னு பார்ப்போம். யூபிஎஸ். அப்புறம் மொபைலு. அப்புறம் டார்ச் லைட்லாம் என்ன ஆகுது? பழசெல்லாம் டார்ச் லைட்டு செல்லு போட்டு யூஸ் பண்ணுவோம், முடிஞ்சவொன்னே தூக்கி போட்டுருவோம். இப்போலாம் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் என்னது? இந்த கொசு அடிக்கிறோம்ல, மட்டை, கொசு அடிக்கிற மட்டை, கொசு பேட்டு. ஆமாம், தங்லீஸ் கொசு பேட்டு. அது என்னாலையும் தூய தமிழ்லாம் பேச முடியாது, எடுத்து வச்சுட்டானுங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னது? துணை மின்கலம். ரீசார்ஜ் பண்ண முடியாது. அந்த வால் கிளாக்கு போடுறது, உங்கள் கை கடிகாரம்ல அதுக்கு போடுறது, தீர்ந்துருச்சுன்னா தூக்கி போட்டுடலாம். இப்போ கை கடிகாரம் சார்ஜ் போடுற மாதிரி வந்துருச்சுல்ல. டிஜிட்டல். இது ஸ்மார்ட் வாட்சா? ஆமாம், அது ஸ்மார்ட்டாக வந்து நம்மளை ஸ்மார்ட் இல்லாமல் ஆக்கி விட்டுருச்சு. அதுதானே? ஆமாம், அதுவும் வந்துருச்சு. சொறி விட்டிங்கன்னா அது பாட்டில் ஓடிட்டு. சரி, இந்த மாதிரி மின்சாரம் தயாரிக்கிறது இல்லையா, நீர் மின் நிலையங்கள். நீர் மின் நிலையத்தை சொல்லலைல்ல, அதே தான். டேம்லாம் தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. திறந்து விடுவாங்களா? மேலேருந்து கொட்டுமா? கொட்டுற இடத்துல அந்த ஃபேனை வச்சுருவாங்க. அந்த ஃபேனு கரகரன்னு சுற்றும். அதை கொண்டு போய் அங்கே மேக்னெட் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. எலக்ட்ரான் துள்ளி குச்சி ஓட ஆரம்பிச்சு. அதுதான் நீர் மின் நிலையம். தெர்மல். சரி, ஹைடல் பவர். ஹைட்ரோ. அதான் ஹைட்ரோ மறந்துடுச்சு. ஹைட்ரோனா ஏன்? ஹைட்ரோனா யார்? ஹைட்ரஜன். எங்கே இருக்குது? வெரி குட், சொல்லுங்கள். வாட்டரில் ரெண்டு ஆட்டம் இருக்குது, அதனால தான் அது ஹைட்ரோ. தண்ணி குறிக்கிறது தான் நீர்மின் நிலையம். ஹைடல். ஆமாம், சேமிக்கல தயாரிக்க முடியும். மின்சாரத்தை சேமிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் இந்த பேட்டரி சின்ன அளவில் தான் சேமித்து வைக்க முடியும். அது ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. அப்படி நம்ம பிடிச்சி சேமித்து வைக்கிற அந்தளவுக்கு பெரிய அளவில் சேமித்து வைக்க முடியும்னாக்கா, ஒரு தடவை மின்னல் அடிக்குதுல்ல, அதுவும் எலக்ட்ரிசிட்டி தான். வானத்துலேருந்து எலக்ட்ரான் கீழே இறங்கும். அதை பிடிச்சி வச்சோம்னாக்கா சேலத்துக்கு 2 வருஷத்துக்கு மின்சாரம் தேவையில்லை. அது அவ்வளோ தூரம் அவ்வளோ எலக்ட்ரானை பிடிச்சி சேமித்து வைக்க முடியாது. சரியா? அதான். சரி, ரைட். அடுத்தது. சரி, இந்த மாதிரி நீர் மின்சார நிலையங்கள் முக்கியமானது என்ன இருக்குது? 2 முக்கியமானது. மேட்டூர், சேலம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று விட்டாச்சா? எண்ணூர் மின்சார நிலையம் இருக்குது, நெய்வேலியில் இருக்குது. தெர்மல். இதெல்லாம் தெர்மல். நீர்மின் நிலையம் டேமில், பாபநாசம். ஆனால் இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க திருநெல்வேலியில் ரொம்பிருச்சு, தண்ணி திறந்து விட்றாங்க. அதெல்லாம் அது தமிழ்நாட்டில் உள்ள சில அணுமின் நிலையங்கள் 2 தான் இருக்குது. காஞ்சிபுரத்தில் கல்பாக்கம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கூடங்குளம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்க அது தூத்துக்குடிக்கு போயிடுச்சா? தூத்துக்குடியா? கூடங்குளம். அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க நெட்டில். அடுத்தது காற்றாலை மின்சாரம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் காற்றாலை. ஆரல்வாய்மொழி, முப்பந்தல், ஆரல்வாய்மொழி எல்லாம் ஒன்று தான். உலகத்திலே பெரிய காற்றாலை பண்ணை இது தான். உலகத்திலே அதுதான் அதிகமான அங்கே தான் இருக்கும். என்ன காரணம் சார்? ஜாகிரஃபியில் பார்ப்போம். ஏன் நம்ம ஊர்லாம் வைக்க முடியாதா சார்? சேலத்திலலாம் ஏன் சார் அங்கே வச்சுருக்காங்க? பார்ப்போம். மின்கலன்கள் பார்த்துட்டோம் முன்னாடியே. மின்கலன் இருக்கு இல்லையா? மீன் கிடையாது, அதை மாற்றிக்கங்க. மின்கலன். செல்லு.
எலக்ட்ரிக் செல் அப்படின்னு சொல்லணும். எலக்ட்ரிக் செல் என்ன பண்ணுது? வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுது. கெமிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோ புன்னைகள் அதில் பயன்படுத்தலாம். இது முதன்மை மின்கலம். செல்லு தீர்ந்தோன்னா தூக்கி போட்டுருவோம். ப்ரைமரி செல். கைபேசி, மடிக்கணினி, அவசர கால விளக்கு. அவசர கால விளக்குன்னா என்னது? டார்ச் லைட்டு. வாகனங்கள். எந்த வாகனத்தில்? வாகனத்தில் வாகனத்தில் அதெல்லாமே என்னது? துணை மின்கலம், செகண்டரி. இதுக்கு பேரெலாம் சொல்லுமா? கைபேசினா என்னது? செல்ஃபோன். மடிக்கணினா லேப்டாப்பு. டார்ச் லைட் அவசர கால விளக்குனா அது ரீசார்ஜ் ஆகிக்கும். அங்கே உள்ள செல்லு இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. செல்லு இருக்குது, அது ரீசார்ஜ் ஆகிக்கும். கரண்ட்டு போயிடுச்சுனாக்கா அதுவே எலக்ட்ரான் ஓட ஆரம்பிச்சிடும். ரைட். நமது வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று சர்க்கியூட். இதுக்கு பேர் தான் சர்க்கியூட். முன்னாடியே பார்த்தது தான். எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு சொல்லலாம், அதான் சரியான வார்த்தை. எலக்ட்ரிக் சர்க்கியூட், மின் சுற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்சாரம் சுற்றி வர்றதுக்காக ஒரு பாதை போட்டு கொடுக்குறீங்க, அதான் மின் சுற்று. பல்பு இருக்குது, திரும்ப பல்பு பெருசாக வரைஞ்சிக்கலாம். இது கஞ்சத்தனம். இது வழியாக ஒரு வயர் ஃபஸ்ட்டு போகும். 2 வயர் இருக்கும் எல்லா மின்சாரத்துலேயும். ஒரு வயர் இருந்தாக்கா அங்கே ஃபங்க்ஷன் ஆகாது, எலக்ட்ரான் ஓடும். பழைய குண்டு பல்பில் இருக்கிற டங்ஸ்டன் இலை, இது கருப்பு கலரில் இருக்குல்ல, டங்ஸ்டன் இலை. இந்த இன்னொரு வயரு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். சரியா? ஒன்றா தான் போகும், நான் புரியறதுக்காக சொல்கிறேன். இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது வீட்டில். இங்கே ஒரு செல் அட்டாச் பண்ணுறேன். சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த சுவிட்சுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாவின்னு சொல்லுவாங்க சுவிட்சை தமிழில். சாவி. இந்த சுவிட்சுகள் என்ன நடக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் லைனு. சாவி ஆஃபில் இருந்தால் அந்த லைன் தூக்கிக்கும், இப்படி நிற்கும், அட்டாச் ஆகாது. அப்போ என்ன ஆகாது? சர்க்கியூட்டு க்ளோஸ் ஆகலைன்னு அர்த்தம். இந்த சர்க்கியூட்டு சுற்றிட்டு வருதா? சர்க்கியூட்னா மின் சுற்று. சர்க்கியூட் சுற்று. எலக்ட்ரான் சுற்றிட்டு வர்றதுக்காக போட்டதுனால என்னது? எலக்ட்ரிக் சர்க்கியூட். சர்க்கியூட் போர்டெலாம் சொல்கிறாங்கள்ல, இதில் எலக்ட்ரான் அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். எல்லா மின்சாதனுக்கும் சர்க்கியூட் போர்டு இருக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் ஆகும். கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஆன் பண்ணிங்கன்னா சர்க்கியூட் போர்டு வழியாக என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரான் சுற்றி வரும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அது கேட்கும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சர்க்கியூட்டில் எலக்ட்ரான் சுற்றாது, நீங்கள் சொல்கிறத கேட்காது. ரைட். இது வந்துட்டு சாவி திறந்து உள்ளது, ஓப்பனில் இருக்குது, ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஆஃபில் இருந்தாக்கா மின் சுற்று திறந்து உள்ளது. ஆனில் இருந்தாக்கா சுவிட்சு அமுத்திட்டீங்க, க்ளோஸ் ஆயிரும். மேலே உள்ளது இங்கே வருது. ஆஃபில் இருந்தால் மின் சுற்று எப்படி இருக்கும்? க்ளோஸில் இருக்குது. இதெல்லாம் கூட கேட்கலாம். மூடி உள்ளது, க்ளோஸ்டு கேட்பாங்க. இப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்குது கேட்கலாம். அந்த மாதிரி தெரியல இவனுங்களுக்கு. என்ன பண்ணுறது? கொஷின் எடுக்கிறவன் லெவல் அவ்வளோதான் இருக்குது. சுவிட்ச் ஆனில் இருக்கும் பொழுது மின் சுற்று எவ்வாறு இருக்கும்? திறந்திருக்கும், மூடி இருக்கும், மூடாமலும் திறந்தும் இருக்கும், அரைகுறையாக இருக்கும், இவற்றில் ஏதும் இல்லை. கேட்கலாமா? ஆனுன்னொன்னே என்ன பண்ணிடுவோம் நம்ம? திறந்துருக்குன்னு போட்டுருவோம். ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை கேட்கலாம்.
அப்போ தான் போய் இந்த மாதிரி படிப்பானுங்க, கேட்க மாட்டேங்கிறானுங்க. சரி, அப்போ சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்க, அப்போ என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ கரெக்டாக சொல்லுங்கள். க்ளோஸ் ஆயிரும். அப்போ கிடுக்கிடுன்னு எலக்ட்ரான் ஓட ஆரம்பிக்கும். போய் ஓடிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்? இந்த கம்பி ஹீட் ஆகும். இந்த டங்ஸ்டன் இலை இங்கேயும் ஹீட் ஆகும். இங்கே வயரில் கம்பி தான் இருக்குது. பட் இந்த கம்பி வழியாக வேகமாக ஓட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்துட்டு தடை மதிப்பு குறைவு. இது என்ன கம்பி இருக்கும்? செம்பு கம்பி. அதையும் சொல்லிடுறேன், அந்த கான்செப்ட்லாம் சேர்த்து. இங்கேயே காப்பர். வீட்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுற வயர்லாம் செம்பு தான் இருக்கும், வெளியில் தான் அலுமினியம். ஏன்? எல்லாமே அவரை தெரிஞ்சுக்கலாம். காப்பர். இது வந்து டங்ஸ்டன். தடை மதிப்பு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ரெசிஸ்டன்னா அர்த்தம் தடை பண்ணுறது. இதுக்கு தடை மதிப்பு. இது எலக்ட்ரான் அது வழியாக ஓடும் பொழுது, அது ஒரு பொருள் தானே, இன்னொரு பொருளை உரசிட்டு ஓடினா என்ன ஆகும்? தடுக்குமா? ஓடாத நிறுத்துமா? உராய்வு ஏற்படுமா? உராய்வுன்னா என்ன? தடுக்கிறது தானே. இது வந்து கம்மியாக தடுக்கும், ஓடுறான் ஃப்ளோ விட்டுரும். எது? செம்பு கம்பி. இதுக்கு தடை மதிப்பு அதிகம், டங்ஸ்டனுக்கு ரெசிஸ்டிவிட்டி அதிகம். அவ்வளோ சீக்கிரம் ஓட விடாது, அப்போ ரொம்ப உரசிட்டு போகும். அப்போ என்ன ஆகும்? சீக்கிரம் ஹீட் ஆகிடும். உராய்வுலாம் புரிஞ்சிட்டு வந்துருந்தீங்கன்னா இது ஈஸி. இப்போ டங்ஸ்டன் என்ன பண்ணும்? எலக்ட்ரான் அவ்வளோ சீக்கிரம் ஓட விடாது, ரொம்ப பிடிச்சி இழுக்கும். அப்போ சீக்கிரம் உராய்வு அதிகம், சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அப்போ என்ன ஆயிரும்? இது வெப்பம் ஹீட்டாக மாறிடும். புரிஞ்சுதா? இது கம்மி. வயர் ரொம்ப நேரம் ஆனில் வச்சுருங்களே, அந்த வயரை போய் பிடிச்சி பாருங்கள், சுடும். இதோட தடை மதிப்பு கம்மி, அதனால் உராய்வு கம்மி. ஸோ வெப்பம் கம்மியாக தான் பிடிச்சாயிரும். ரைட். அப்போ டங்ஸ்டன் என்ன ஆகும்? தடை மதிப்பு அதிகனால சீக்கிரம் ஹீட் ஆகி வெப்பம் வெளிப்படும். அதிகப்படியான வெப்பம் என்னவாக மாறிடும்? லைட்டாக மாறிடும். ஆற்றலை யாக்கு வலிக்கவே முடியாது. ஒரு வகையான ஆற்றல், இன்னொரு வகையான ஆற்றல். எல்லாம் அந்த பேசிக் ஃபஸ்ட்டு நாள் நடத்துகிறோம்ல, 2-3 நாள் அங்கேயே தான் இருக்குது. எல்லா விஷயமும் அங்கேயே தான் இருக்குது. அயன் பாக்ஸில் அது சீக்கிரம் ஹீட் ஆயிரும். அயன் பாக்ஸில் நிக்ரோம் அப்படின்ற எதெல்லாம் வாட்டர் ஹீட்டராக யூஸ் பண்ணுறாங்களோ, அங்கே இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி அது மாதிரி உள்ளே ஒரு கம்பி வச்சுருப்பாங்க. வாட்டர் ஹீட்டர்லாம் இருக்குல்ல, கம்பி தான் இருக்கும் பாருங்கள், இப்படி போய் சுற்றிக்கிட்டு இப்படி வரும். இது நிக்கலும் குரோமியம் சேர்ந்த ஒரு கலவை. எல்லாருமே கெமிஸ்ட்ரி முடித்தவங்க தான் இருக்கீங்க, ரைட்? நிக்கல் குரோமியம் கலந்த கலவை. 2 பேர் தனித்தனியாக இருந்தால் அவங்களோட தடை மதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணியாச்சு, தடை மதிப்பு ரொம்ப அதிகம். அதனால தான் அயன் பாக்ஸ் நீங்கள் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 5 செகண்டில் என்ன ஆயிரும்? ஹீட் ஆயிரும். தடை மதிப்பு அதிகம். நாங்கள் ரெசிஸ்டிவிட்டி தான் சொல்லுவாங்க, இல்லை ரெசிஸ்டன்ஸே போதுமா? ரெசிஸ்டிவிட்டி தடை மதிப்பு இதோட இதுக்கு அதிகம். சரியா? ரைட். அப்புறம் இதெல்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு சர்க்கியூட். அப்போ ஒரு சின்ன சர்க்கியூட் உருவாக்கணும்னா என்னது? பல்பு, மின்கலன், செல்லு, சுவிட்ச் இருக்கணும். சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா சுற்றுப்பாதை என்ன ஆகும்? க்ளோஸ் ஆகிக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா சுற்றுப்பாதை ஓப்பன் ஆகிக்கும். ஃபேனு அதே கதை தான், அது வேறு கான்செப்ட். ஆனால் இதே தான், அது வெளியே எலக்ட்ரான் ஓடிக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். மெக்கானிக்கல் எனர்ஜி மாறி அப்புறம் விண்ட் எனர்ஜியாக மாறும். நடுவில் உள்ளதை சொல்லக்கூடாது. ரைட், பார்ப்போம். வெரி குட். இப்படியே நடக்கும். கம்ப்யூட்ரு இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குல்ல, இதுவும் அதே கதை தான். ஒரு வயரில் உள்ளே போகும், மைனஸ் வழியாக வெளியில் போயிடும். அது மாதிரி. சரி, நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடியதுக்கு பேர் பக்க மின் சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சுவிட்ச் போடுறோமா, வெளியிலேருந்து வருது, வந்து ஒரு வயர் வழியாக பக்க மின் சுற்று. இப்போ ஒரு பல்ப் இருக்குது, அதுக்கு தனியாக வயர் போகும், போயிட்டு ரிட்டன் வெளியில் அதுவாக போயிடும்.
ஆமாவா? இந்த 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 பல்புக்கு ஒரே ஒரு சுவிட்சு, பக்கத்தில் ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு ஒரு வயர் போகும், போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். இது ஒரு மின் சுற்று, இது ஒரு மின் சுற்று, பக்கத்தில் போகும். இதுக்கு தனி சுவிட்சு. ஆமாம் தானே? அதேமாதிரி இன்னொரு ஃபேனு ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. டிவிக்கு ஒரு அதேமாதிரி சுவிட்ச் இருக்கும், அது ஓடிட்டு ரிட்டர்ன் வரும். எல்லாத்துக்கும் வயர் எங்கே போகும்? ஒரே பைப்பில் தான் போகும். பக்கத்தில் வயர் போகுதா? தனித்தனி சுவிட்சு. இதே இப்படி இல்லை. நான் என்ன பண்ணுறேன், மண்டபம் இல்லை கிளாஸ் ரூமு, எல்லா பல்பையும் என்ன பண்ணுறேன், ஒரே லைனில் கொடுத்துட்டேன். அது இப்படி போயிட்டு அப்படி வந்துடுச்சு. சுவிட்ச் இங்கே இருக்குது, மின்கலன் இங்கே இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ண என்ன ஆகும்? எல்லா பல்பும் ஒரே டைமில் எரியும். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் பக்க மின் சுற்றா? பக்கத்தில் இருக்குல்ல தனித்தனி லைனு. அப்போ இதுக்கு பேர் என்னது? தொடர்ச்சியாக இருக்கா? தொடர் மின் சுற்று. இங்கிலீஷ் பீஸில் என்னது இதுக்கு பேர்? சீரியல். அதனால தான் சீரியல் பல்பு. சீரியல் பல்புனே அந்த சீரியல்னாவே நம்ம அந்த எதுக்கு திருவிழா கூட்டத்தில் போடுறது தான் தெரியும் நமக்கு. ஒரே சுவிட்ச் போட்டால் சுற்றி வருதா? ஒரு லைனில் நிறையா ரெசிஸ்டன் அந்த பல்பு வச்சுருக்கிறதுனால அதுக்கு பேர் சீரியல். புரிஞ்சுதா? ரைட். அந்த சீரியஸ் வேறு. ஆமாம், சீரியல்ஸ். இதை நாம் மோஸ்ட்லி வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு மின்சாதனத்துக்கும் தனித்தனியாக தான் என்ன வச்சுருப்போம். அதுக்கு பேர் என்னது? பக்க மின் சுற்று. பக்கத்துனா என்னது? பேரலல் சர்க்கியூட். அவ்வளோதான். புரியுதா கார்த்திகேயன்? எங்கே காணோம்? நேற்று வீடியோ பார்த்துட்டிங்களா? கிளாஸ் பார்த்துட்டிங்களா? பார்க்கலாம் புரியாது. ஃபஸ்ட்டு நாள்லேருந்து அப்படியே வரணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஏன் மின்சாரம் பல்ப் எரியுதுன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். உராய்வு தான் அது. உராய்வு என்ன ஆகும்? எலக்ட்ரான் கண்ணுக்கு தெரியாது. கம்பி இருக்குது டங்ஸ்டன், அது அதிகமாக உராய்வு ஏற்படுத்தும். மின்சாரத்தை போகக்கூடாது. அப்போ உராய்வு விசை அதிகமாகுது, ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஹீட்டு தானே மாறுது, அளவுக்கு அதிகமான ஹீட்டு லைட்டாக மாறுது. எல்லாம் பேசிக். ஆட்டம்னா என்னென்னு தெரியணும். சரியா? ரைட். அடுத்தது போகலாமா? ரைட். பக்க இணைப்பு மின் சுற்று, பேரலல் சர்க்கியூட். ஈல் மின் காரத்தை இல்லை, மின் சாரத்தை. அமேசான் காட்டில் ஈல் அப்படின்னு ஒரு மீன் வகை இருக்குது, எலக்ட்ரிக் ஈல். டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியாகிரபிலாம் பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணிடும், இது அது மின்சாரத்தை அனுப்பும் வெளியில். அது எப்படி சார் பண்ண முடியும்? அதான் கேள்வி. அது ஒரு உயிர்னா அதை எப்படி மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அந்த மீனுக்குள்ளே என்ன இருக்குது? செல்லால் ஆனது தானே மீன். அந்த செல் எதால் ஆணுச்சு? ஆட்டம்னால் ஆணுச்சு. ஆட்டமுக்குள்ளே என்ன இருக்குது? எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது அந்த எலக்ட்ரானை பிரித்து அனுப்புகிற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. எல்லா உயிரினத்துக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கும். அதுக்கு எது ப்ளஸ்ஸோ அதான் அதுக்கு மைனஸ், அது வேறு. எதிரிக்கிட்டே இருந்து ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று என்னது, தனக்கு தேவையான உணவை வேட்டையாடணும். அதுக்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கும். சரியா? அப்போ இது முதலையை பிடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்க, அது இருக்கும். அது ரிசர்ச்சில் வரல. முதல்ல இதை பிடிக்க வருது, ஒன்று என்ன பண்ணுது, கரண்டை பிடிச்சி பண்ணால் முதல்ல அவ்வளோதான் தெரிச்சு ஓடிடும். செத்தே போயிருதுன்றான் முதலையே. இது தோசோடு தான் இருக்கும். பக்கத்தில் ஏற போகுது, இவர் அங்கே போகவே வேணாம். ரைட், இதுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் நம்ம அடித்தோம்னா சாக்கு போகணும். டப்புன்னு அடிச்சுட்டு பொறுமையாக போய் எடுத்து சாப்பிட்டுட்டு வருவார்.
ஆமாம். இது எங்கே இருக்குது? அமேசான் காட்டில் இருக்காமா. அதான் சொல்கிறாங்க எலக்ட்ரிக் ஈல். இருக்கும் கட்டாயம் இருக்கும். முதல் மின்விளக்கு எரிவிக்கப்பட்ட ஆண்டாமா எங்கே? 1882 யார் மின்விளக்கை கண்டுபிடிச்சது? தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லிக்கிறானுங்க. அது நிறையா கதையெல்லாம் போகுது. சரி ரைட், அவரே வச்சுக்குவோம். அவ்வளோதான். அமெரிக்காவில் தான் முதல்ல எரிய வைக்கிறார். இந்தியாவுக்கு முதல்ல மின்சாரம் வந்த பயன்பாட்டிக்கு வந்தது 1892. ஏன்னா இங்கிலீஷ்காரன் அங்கே இருக்கான்ல, அவன் தேவைக்காக கொல்கத்தாவில் கொண்டு வருவான். முதல் அணுமின் நிலையம் கல்கத்தாவில் தான். அதை வச்சு தான் அங்கே மின்சாரம் தயாரிக்கிறான். நிலக்கரி எரித்து மின்சாரம் அமெரிக்காவில் தான் அப்படியே காப்பி அடித்து கொண்டு வரான். இங்கிலீஷ்காரன் தானே அமெரிக்காவில் இங்கே இருக்கான், அவன் தேவைக்காக அங்கே உற்பத்தி பண்ணுறான். சென்னையில் அதேமாரி பேசின் பாலர்களே இப்போ உள்ள தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட், அதுதான் அவனோட இடம், கோட்டை. இங்கிலீஷ்காரனோட கோட்டை தான் அது. சென்ட் ஜார்ஜ் கோட்டையா? ஆமாம். அங்கே தான் அவனோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில். அதுக்கு மின்சாரம் தயாரிக்கிறது அங்கே ஒரு அனல் மின் நிலையத்தை உருவாக்குறானுங்க. எந்த வருஷம்? 1900. மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். மின்னூட்டம் என்ன சார்? மின்னோட்டம்னு சொன்னீங்க. மின்னூட்டம் கால் போட்டுக்கோங்க. மின்னூட்டம் எலக்ட்ரிக் சார்ஜ். எஸ்ஐ அலகு கூலும். கூலுமோட மதிப்பு எவ்வளோ சார் அப்படின்னா தோராயமாக எவ்வளவு? நெட்டில் போட்டு பாருமா, அது கரெக்டாக இருக்கான்னு. ஏதாவது தப்பாக இருக்குது போது. கூலுமோட மதிப்பு 1 கூலும் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடுங்க. $6.242 1 வருதா? 241 இன்ட்டு 10⁻18. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 2 4 1 எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் எத்தனை சைபர் போடணும்? 15 சைபர். 18 15. அதான் அந்த 3 புள்ளி இங்கே வந்துருச்சு, போடணும். அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதான் ஒரு கூலும். சரியா? அதனால தான் இதுக்கு பேர் எலக்ட்ரான் ஓடலைங்க. ஒரு கூலும் எலக்ட்ரான் அப்படின்னா எவ்வளவு? 6.241 இன்ட்டு 10⁻18 எலக்ட்ரான்ஸ் நம்ம கையில் இருந்துச்சுனாக்கா உங்கள் கையில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம்? ஒரு கூலும் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதனால தான் அங்கே என்னென்ன போல் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு போல் மின்னூட்டம். எலக்ட்ரான்லாம் கூட்டி வச்சுருக்கீங்க, அதான் மின்னூட்டம். எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரானே எவ்வளோ கையில் இருக்குது. எலக்ட்ரான் ஓடிச்சுன்னா தான் என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் எலக்ட்ரிக் கரண்ட். அதுக்கான யூனிட் வேறு. அதுக்கான யூனிட் தான் என்னது? ஆம்பியர். ஒரு கம்பி வழியாக எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த பாயிண்ட்டை இந்த கம்பி இந்த பாயிண்ட்டை ஒரு செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரான் ஓடிச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கனாக்கா அதுக்கு பேர் என்னது? ஆம்பியர். அதான் மின்னோட்டம். மின்னோட்டத்தோட அழகு ஆம்பியர். கன்ஃபியூஷன் வருமா இனிமேலா? ஆனால் இது வரைக்கும் இருந்துச்சா? கொஞ்சம் இருந்துச்சா? கொஞ்சம் இருந்தால் முடிஞ்சு போச்சு. கிளியராக புரியலன்னு அர்த்தம். ஆமாம், தப்பு பண்ணிடுவோம். 4 போட்டு அங்கே கன்ஃபியூஷன் ஆகி அடிச்சுட்டு வந்துடும். அதான் சொல்லுவேன், கிராமத்துலேயும் சொல்லுவாங்க, தாண்டினா முழு கிணறு தாண்டிடணும். இந்த முக்கால் கிணறு அணை கிணறுனா தாண்டினா என்ன ஆகும்? கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போயிடுவோம். அது முக்கால் கிணறு தாண்டோன்னா அதோட மோசம். முக்கால் கிணறு தாண்டினா என்ன ஆகும்? போய் செவுத்தில் போய் அடித்து மண்டையெல்லாம் பீஸாக போயிடும். அந்த கதை தான் இங்கே வருவாங்க. ஒன்றுமே இல்லாதவன் இருந்தால் தப்பிச்சிக்குவான். அறகுறையாக இருக்கிறவங்களாம் என்ன ஆகும்? அது நான் எடுக்கிற கிளாஸுக்கெலாம் மண்டை காஞ்சிடுவேன். என்னடா அம்மா மட்டும் தான் அறிவாளி மாதிரி பேசுகிறான், ஓடிடுவாங்க. அறிவாளி மாதிரி இல்லை, உங்களை உன் நிலைமையை சொல்லி புரிய வைக்கிறேன். சரியா? அதான் முக்கால் கிணறு, அதெல்லாம் ஓடிடும் பாதியிலேயே. அறகுறை கிணறும் ஒன்று தாண்டணும் முழுசா, இல்லைன்னா என்ன ஒன்று அங்கேயே நின்றுக்கணும். நான் சொல்கிறத கேட்டு முழுசாக வந்துட்டிங்கன்னா தப்பிச்சிக்குவீங்க. அல்லது அங்கேயே நின்னா கூட நான் தூக்கிட்டு போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைக்குறையாக தாண்டோன்னா முடிஞ்சு போச்சு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு, எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ அலகு தானே ஆம்பியர்.
மறக்குமா இனிமேலா? ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு மறக்கும், நீ ரிவிஷன் பண்ணணும். முன்னாடியே சயின்ஸ் படிச்சுட்டு அங்கே அரைக்குறையாக நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வந்திருப்போம். இதுவான்னு டவுட் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் கிளாரிஃபை ஆகிருக்கணும், மறக்கவே கூடாது. ரைட். 1 மில்லி, 1 மில்லினா எவ்வளோன்னு பார்த்தோம். 1 மில்லினா 10⁻³ தானே? எனக்கு அதான் அங்கே போட்டிருக்கு 1 மில்லி ஆம்பியர் அப்படின்னா இது சிம்பிள் எவ்வளோ சார்? 10⁻³ அதை எப்படி எழுதலாம்? 1000 ஆம்பியரில் 1 ஆம்பியர் எடுத்திங்கன்னா அதான் வந்து என்னது? 1 மில்லி, 1 மில்லி ஆம்பியர். மைக்ரோன்னா என்ன அர்த்தம்? 10⁻⁻6 பார்த்தோமா? மைக்ரானா மியாவுன்னு சொல்லுவாங்களா? மைக்ரோ தானே மியூவா? ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 சைபர் போட்டால் எவ்வளோ வரும்? 10 லட்சமா கோடியா? 1 லட்சமா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். அந்த ஒன்றையும் சேர்த்திக்கணும்ல. சரியா? 1 ஆம்பியரை சரி தப்பாக சொல்லிட்டேன் போன இது. 1 ஆம்பியரை 1000 சம பங்காக போட்டு 1 பங்கு எடுத்தோம்னா அதானது மில்லி ஆம்பியர். 1 ஆம்பியரை 10 லட்சம் சம பங்காக போட்டு 1 பங்கு எடுத்திங்கன்னா என்னது? அதுக்கு பேர் ஒரு மைக்ரோ ஆம்பியர். இதெல்லாம் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். முதல்ல ஆம்பியர் இதே நமக்கு தெரிய மாட்டேங்குது, அதில் வேறு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து விட்டுச்சிருக்கானுங்க பாருங்க. அதை புரிய வச்சா சிம்பிளாக அந்த குழந்தைங்களுக்கு புரிய வச்சா போதும். அவன் திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். அடுத்து மின்னழுத்த வேறுபாடு, அதோட அலகு வோல்டேஜ்னு சொல்கிறாங்களா? இதை நாளைக்கு பார்ப்போம். மின் தடை வோல்ட் நாளைக்கு பார்ப்போம். ஞாபகப்படுத்துங்க, மின் தடையின் எஸ்ஐ அலகு. ஒரு பொருள் வழியாக எலக்ட்ரான் எவ்வளோ வேகமாக ஓடுதா ஓடாமல் தடுக்குது, அதுக்கு பேர் தானே அது மின் தடை. அதோட அலகு ஓம். இது எல்லா சிம்பிளும் நீங்கள் எந்த எலக்ட்ரிக் பொருள் வாங்கினாலும் அதில் பின்னாடி இருக்கும் பாருங்கள். ஓம் மதிப்பு அதிகமாக இருந்தாக்கா மின் தடை மதிப்பு அதிகமாக இருக்குது. ஓம் கம்மியாக இருந்ததுன்னா மின் தடை மதிப்பு கம்மி. பார்ப்போம். மின் கடத்து திறன், ஒரு பொருள் வழியாக எவ்வளோ மின்சாரம் ஓடும் ஒரு செகண்டில். ஒரு செகண்டில் 10 ஆம்பியர் ஓடுச்சுன்னா அது ஓகே. ஒரு செகண்டில் 100 ஆம்பியர் ஓடுது, அதுக்கு பேர் என்னது? மின் கடத்து திறன் ஃபஸ்ட்டு பொருளோட 2வது பொருளுக்கு அதிகம். சரியா? இன்னொரு விஷயம், மின் தடை மதிப்பு. மின் தடை மதிப்பு ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா? ரெசிஸ்டிவிட்டின்னு தான் சொல்லணும். அதிகமாக இருந்தால் மின் கடத்து திறன், எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியா எப்படிமா சொல்லுவாங்க? எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி. மின் கடத்துத்திறன், எலக்ட்ரிக் வார்த்தையிலே எல்லாம் அர்த்தம் இருக்குது, அங்கேயே புகுத்தியாச்சு. இன்னொரு தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். கண்டக்டிவிட்டி அந்த பொருள் வழியாக எவ்வளோ வேகமாக மின்சாரம் ஓடும், ஒரு செகண்டில் எவ்வளோ மின்சாரம் பாயும், அதுதான் இது. மின் தடை மதிப்பு அதிகமாக இருந்தால் மின் கடத்து திறன் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதான் தடுக்கிறாரே, போடாமல் தடுக்கிறார்ல. சரியா? இப்போ காப்பர் மின் தடை மதிப்பு கம்மி, அதிகமாக எலக்ட்ரான் ஓடும். அதே ஒரு பொருளில் மின் தடை மதிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா கடத்து திறன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ காப்பரை சொல்லலாம் இதுக்கு. டங்ஸ்டனு உல்ட்டா, தடை மதிப்பு அதிகம், கடத்து திறன் கம்மி. அது வழியாக கடந்து போக வைக்கணும். என்ன பண்ணணும்? பயங்கரமாக அழுத்தத்தை கொடுத்து அழும்பணும். அதான் வோல்டேஜ். பார்ப்போம், அதையும் பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். சரி, இதோட இருக்கட்டும். அப்போ டங்ஸ்டன் காப்பரோட பார்த்தீங்கன்னாக்கா கடத்து திறன் அதிகம். காப்பரோட பார்த்தீங்கன்னாக்கா சரி மாற்றி சொல்கிறேன்னா மின்தடை மதிப்பு காப்பரோட அதிகம்.
அதனால் கடத்துத்திறன் காப்பரோட கம்மி. எதுக்கு? டங்ஸ்டனுக்கு. அதனால தான் அந்த பொருளை அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து தான் அந்த பொருளையே தயாரிப்பாங்க. இந்த கேரட்லாம் கண்டுபிடிக்க எவ்வளோ நாள் ஆயிருக்கும், கண்டுபிடிச்சி அழகாக வச்சுருக்கிறான். நாம் படிக்க போகிறோன்ட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறோம். ஒன்றா உங்கள் தப்பே கிடையாது, நம்ம சமூகத்தோட தவறு. இதெல்லாம் புரிஞ்சுருந்தால் என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் பண்ண முடியாது. ஸ்கூல் டைப்பில் இல்லாதெல்லாம் யோசிப்பீங்க. இங்கே இருக்கிற நம்மகிட்ட படிக்கிற 50-60 பேரில் 4 பேராக சயின்டிஸ்டாக இருப்பீங்க. கட்டாயம் இருப்பீங்க. இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷனு, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதனால் அதெல்லாம் யோசிக்க தோணாது. அப்போ பச்சை மண் என்ன பண்ணலாம்? எப்படி வேணாலும் பானை செய்யலாம், சட்டி செய்யலாம், திரும்ப உடச்சி என்ன பண்ணலாம்? தண்ணி ஊற்றி சிலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு? காலேஜ் வந்து அதை தாண்டிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. காலேஜில் இப்போ இது கூட பரவாயில்ல, இன்னும் கம்மி வயசு தான். குழந்தைத்தனமாக இருந்தீங்கன்னா நிறைய, ஆனால் உங்களுக்கான அந்த ப்ரெஷர் கிடையாது பணம் சம்பாதிக்கணும்னு. நல்லா படிச்சுக்கோங்க. இது ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூ வரைக்கும் நீ ஜம்முன்னு இப்போ அப்படி போய் உட்காந்துக்கலாம். ஆனால் மண்டக்கணம் வந்துடும். நம்மக்கிட்ட படிக்கிறவன் வேலை கிடச்சி போயிடுச்சுன்னா மண்டக்கணம் ஓவர் ஆயிடும். நாலேஜ் வந்துடுதா? ஆமாம், நாலேஜ் வந்தோம். நம்மளை சுற்றியில் உள்ள நம்ம தான் நாலேஜு. அப்புறம் என்னையும் கண்ணு தெரியாது. அங்கே ஓவராக மண்டக்கணம் ஆகி பாதியிலே இமயமலைக்கு ஏற வேண்டிய ஏற்காடு வரைக்கும் ஏறிட்டு நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன் பாரு அப்படின்ட்டு உட்காந்துட்டு போனேன். சரி, அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. குழந்தை தடமாகவே இருங்க. ஆனால் எங்கேயோ போயிடலாம். அப்படி போய் ஜம்முன்னு உட்காந்து மண்டக்கணம் வந்துச்சுன்னா அவன் கண்டுபிடிச்சிடுவான், அவங்கள கட் பண்ணி விட்ருவான். பெரிய போஸ்டிங்லாம் நீ ஆன்சர் பண்ணுறியான்னு பார்க்க மாட்டான் இன்டர்வியூவில். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பொறுமையாக ஸ்டேபிள் மைண்டோடு இருக்கியா? ரொம்ப தலைக்கணத்தில் நடிக்கிறவங்களாம் நடிச்சிட்டு வந்திருப்பானுங்க. தலைக்கணம் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் நடிக்கிறியான்னு கண்டுபிடிப்பாங்க. நீ உனக்கு ஆன்சருக்கு மார்க் கிடையாது. புரிஞ்சுதா? ஏன்னா பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காரல, அங்கே போய் உட்காந்துட்டு தலைக்கணவில் ஒன்று கொடுத்தா என்ன ஆயிரும்? சேட்டை. நான் இங்கே ஐபிஎஸ்காரன் பண்ணா, இல்லை ராஜஸ்தானில் இருந்து இங்கே வந்துட்டு பல்லெல்லாம் பிடிங்கி விட்டான்ல குற்றவாளியே. நீ என்னது போலீஸ்காரன் ஓகே, தப்பு பண்ணனா சரி பண்ணணும். அவனை பிடிச்சி பல்லில் வச்சு கல்லை வச்சு அமுக்கிறது, பல்லை பிடுங்கிறது யாருக்குமே கிடையாது. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா? அவன் வளர்ந்த சூழல் அப்படி இருக்கான், நீ வளர்ந்த சூழல் இப்படி இருக்குது. நீ தானே பண்ணும் அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனை என்ன எப்படி சரி பண்ணலான்னு யோசிக்கணும். அதை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இன்டர்வியூ. நீ சொல்கிற ஆன்சருக்கு கிடையாது. சரி, ரைட், பார்ப்போம். ஜம்முன்னு உட்காந்துட்டு இன்டர்வியூக்கெலாம் நீங்கள் ஒன்றுமே படிக்க வேணாம். அப்படி போய் உட்காந்திங்கன்னா 10க்கு 10 மார்க் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஐஏஎஸ்ஸா 250, 300, 300க்கு 300 வாங்கலாம். 300 வாங்க முடியாது, அவனுக்கு போன மாட்டான். 250 அடிக்கலாம். இதெல்லாம் இந்த கிளாஸ்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணுறதுனா. சரி, ரைட், பார்ப்போம். ஆமாம், தெரியலனா தெரியல. தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது வேறு மாதிரி சொல்லுவீங்க எல்லாமே. ஓம் மீட்டர். ஓம் மீட்டருங்க தப்பாக இருக்குது. மின் தடை எண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் மின் தடை எண் கண்டுபிடிப்பாங்க. சரியா? ஓம் பெர் மீட்டர். இதை மட்டும் பாருங்க என்ன போட்டிருக்குன்னு. ஓம் இந்த சிம்பிள் வச்சுக்கோங்க. பர் மீட்டரில் புள்ளி போட்டு மீட்ரு அப்படி தானே இருக்குது. ஓம் இன்ட்டு மீட்டர். பாருங்கள், மின் தடை எண், ரெசிஸ்டிவ் நம்பர், ரெசிஸ்டன்ஸ் நம்பர்னு போடுங்க. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்பர். இந்த அங்கே இருக்குது. ரைட். புள்ளி பர் கிடையாது, இன்ட்டு போடக்கூடாது. இங்கே புள்ளி இருக்குன்னு அர்த்தம். ஓம் இன்ட்டு எம். இப்போது நிறைய பொருள் கொடுத்துருக்கான். வெள்ளி, தாமிரம், அப்புறம் துண்டாக்கப்பட்ட தாவரம், இங்கிலீஷில் என்னமா போட்டிருக்கு, அப்புறம் அலுமினியம். இது ஒவ்வொன்றோட மின் தடை எண். வெள்ளிக்கு இருக்கிறதுல மின் தடை எண் கம்மி, அதோட காப்பர்.
அப்போ வெள்ளி தானே, வெள்ளி கம்பியை தானே யூஸ் பண்ணணும். ஏன் காப்பர் யூஸ் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளெல்லாம்? விலை அதிகம். 1 கிலோ வெள்ளி எவ்வளவு? 70,000. 1 கிலோ காப்பரு 600 இருக்கும், இல்லை 800 இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அலுமினியம் பாருங்க, தடை மதிப்பு அதிகம். ஆனால் வெளியில் எதை யூஸ் பண்ணுறாங்க? எல்லாம் காப்பரோட தடை மதிப்பு அதிகம். காப்பர் தானே யூஸ் பண்ணும் வெளியிலலாம். அலுமினியம் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, காப்பர் வந்துட்டு விலை கம்மியா? நம்ம அதை தானே பார்க்கணும். காப்பர் வந்துட்டு அவ்வளோவா கிடைக்கல. ரொம்ப அதுக்கு இதுக்கு என்ன 300 ரூபா டிஃப்ரென்ஸ் தான் வரும். காப்பர் அலுமினியம் அளவுக்கு கிடைக்கல. ஒன்று. ரெண்டாவது, அலுமினியத்தோட காப்பர் அதிகமாக ரேட்டு. இந்த கிராமத்திலலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அப்போல்லாம் காப்பரில் தான் போட்டிருப்பாங்களாம். கிராமத்தில் ரொம்ப தூரத்துக்கு ஆள் நடமாட்டமே இருக்காது. போய் என்ன பண்ணுவானுங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சுருட்டிட்டு போய் உருக்கி விற்றுருவானுங்க. அவ்வளோ நேரத்துக்கு இருந்தால் என்ன ஆகும்? 100 கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ 800 ரூபா. 100 × 800 எவ்வளவு? 80,000மா? 80,000 ரூபா சொலையாக கிடைக்கும். அது டென்சிட்டி வேறு அதிகம். அதனால் கம்மியான இதோட டென்சிட்டி அது அதிகம். காப்பரோட அலுமினியத்தோட 2-3 வயர் வெட்டினா 100 கிலோ வந்துடும். 80,000 ரூபா அடிச்சுட்டு ஜாலியாக போயிடலாம். அதனால தான் மாற்றிட்டாங்க எல்லாத்தையும். என்ன பண்ணிட்டாங்க? இந்த 2 காரணம் இருக்குது. சரி, அப்போ ஆர்டரில் கேட்பாங்க. இது மட்டும் நான் இங்கிலீஷில் பார்த்து சொல்கிறேன். நாளைக்கு இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். சுற்றியில் உள்ள எல்லா பொருளும் தெரியும். அது ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டிங்கனாக்கா எல்லா பொருளும் எப்படி எங்குது என்னன்னு பார்க்கணும். அப்பப்போ கேள்வி கேட்டு எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். ரைட். பார்க்குறீங்கன்னா ரிவிஷன் ஆகிரும். எப்பயுமே மறக்காது, லைஃப் லாங்காக இருக்கும். அவங்க இன்டர்வியூ போகிறதுக்கு எடுத்து படிக்கிறேன் சார். இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே எங்கே இருக்கும்? லைஃப்பில் பார்த்துக்கிட்டே வருவோம். அதை எடுத்து போய் அப்பப்போ 1 தடவை 2 தடவை பார்த்துக்கிட்டுனா தூங்கிட்டு இருக்கும்பொழுது எந்திரிச்சு கேட்டாலும் சொல்லுவேன். புரிஞ்சுதா? ரைட், பார்க்கலாம்.